ஈசைலேசதயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணம் யதீந்திர பிரமணம் வந்தே ரம்யஜா மதுரமணிம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாத யாமுனம் யமாமஸ்பதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குருபரம்பரம் யோனித்யமச்சிதபதாம் யுக்மருக்ம ராமோகதஸ்ததிதராணி திருநாயவேணி அஸ்மத் குருவர் பகவதோசி ததைகசிந்தோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்யே स्तनया विभूतिः सर्वं यदेव தேவநேமேன மகன்வயானாம் ஆத்ய சன குலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரியுடன் பிரணமாமி மூத்னாம் பூதம் சரசமகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகிவாகான் பக்தாங்கிரேரேணி பரகால யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குசமுனின் பிரணதோஸ்மி நித்யம் அகில புவன ஜன்ம தேம பங்காதி லீலே வினத விவித பூத விராத ரக்ஷைஸ்கே தீக்ஷே ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரக்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுஷி பக்தி ரூபா பாராச்சரிய வசசுதாம் உபனிஷத் துக்த்யாப்தி மத்யோத்பிருதாம் சம்சாராக்னி விதீபன व्यापकतां प्राणात्मसञ्जीवनीं पूर्वाचार्य सुरक्षितां बहुमति व्याघातदूरस्थिताम् आनीतां तु निराक्षरैः सुमनसो भौमा पिबन्त्यन्तहम् तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यः श्रुतिस्मृतिसूत्राणाम् अन्तज्वरम् असीसमत् ஜடப்பொருள் அந்த தன்மை என்ன, ஆகாசம் என்ன, வாயு என்ன, பிராணன் என்ன, எல்லாத்தையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் இவளது வேறுபட்டதான ஆத்மா அது எப்படிப்பட்டதுன்னு பார்த்தோம். அதாவது ஆத்மா ஞான வடிவமாய் ஞானத்தை தன்னுடைய பண்பாக கொண்டிருப்பது. அதாவது ஸ்வரூப ஞானம், ஆத்மா ஆத்மா ஞானமாகவே இருப்பது. தர்மபூத ஞானம் அது ஞானத்தை அறிவுடைமையை பண்பாக கொண்டிருக்க ரெண்டும் பார்த்தோம். அப்போ ஞானமா இருக்கு, அறிவுடையதா இருக்கு. அப்போ அது செயல்படுமா படாத செயல்படும் பார்த்தோம். இதுக்காக மெயினா பார்த்தோம்னாக்க சாங்கியனை பொறுத்தமட்டில் ஆத்மா ஞானமுடையது ஆனால் செயல்படாது. இது பிரகிருதி இது பிரதானம் இருக்கே அது ஞானம் கிடையாது ஆனால் செயல்படும் அப்படின்னு சொல்லி அதை உலகம் உண்டாக்குன்னு சொன்னோம். அதை மறுத்ததுக்காக ஆத்மா செயல்படக்கூடியது. அப்போ ஆத்மா செயல்படக்கூடியது அப்படின்னு சொன்னாக்க அது எல்லாத்தையும் செய்ய முடியுமா? சுதந்திரம் உண்டாது, எல்லாத்தையும் இஷ்டப்படி செய்ய முடியுமா? இப்போ அதான் இப்போ டிஸ்கஸ். ஆத்மா தான் நினைச்சபடியே எல்லாத்தையும் பண்ண முடியுமா அப்படிங்கிறது. அதுக்கு ஏதாவது துணை வரணும். இப்போ சாதாரண சேலியன்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். நம்ம ஒரு நல்ல நாய் வளர்க்குறோம், நல்ல ட்ரெயினர் பண்ணி வச்சிருந்தாங்க. அது என்ன பண்றது? நம்ம பந்தை வீசி போட்டோம்னாக்க வாயில கவி அப்படியே குழந்தைங்க. ஆனா அதே ஒரு திருடனை பார்த்ததுனாக்க ஓடி போய் கவிண்டு நிற்கிறது. நம்ம ஃபர்தரா ஆர்டர் கொடுத்தோம்னாக்க சதையை கழிச்சுட்டு. இப்போ பந்தை ஏன் கவிண்டு நிற்கிற, ஏன் திருடன் ஏன் கவிண்டு நிற்கிறது அப்படின்னாக்க அதுக்கு அந்த அளவுக்கு ட்ரெயின் அப் பண்ணப்பட்டிருக்கு. அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு லெவல்லையும் பார்க்குறோம். அதிகாரிகள் இருக்கா, ஒரு ஆஃபீஸில் சாதாரண ஒரு கிளார்க் இருக்கார், அப்புறம் அவருக்கு மேலே ஒருத்தர் ஹெட் கிளார்க் ஒருத்தர் இருக்கார், ஒரு மேனேஜர் இருக்கார், மேலே அதிகாரி இருக்கார் வச்சுக்கோம். இப்போ ஒருத்தருக்கும் ஒவ்வொரு லெவலில் அதிகாரமானது பகிர்ந்து அளிக்கப்பட்டது. அவர் அதுக்கு உட்பட்டு தான் செய்ய முடியும். மேனேஜர்கிட்ட போய் இது வேணும் சொன்னாமக்க நான் வந்து இந்த அளவு பண்ணுறேன், இங்கே இதுக்கு மேலே போனாக்கா நீ ஜெனரல் மேனேஜர் தான் பண்ணணும் அப்படிங்கிறா இல்லையா? அந்த மாதிரி இவாளுக்கு செயல் இருக்கா இல்லையா? புத்தகத்துக்கு செயல் இருக்கு. ஆனால் எது மட்டும் இருக்கு? வரம்புக்கு உட்பட்டு இருக்கு. யாருக்கு இந்த இதுக்கு யாரா எம்டி இருந்தாருனாக்க அவருக்கு தான் வரம்பற்ற செயல் இருக்கு. அதே மாதிரி ஞானமே ஞான பரமாத்மா ஞானமான இந்த ஆத்மாவுக்கு சில செயல்பாடுகளை பிடிச்சிருக்காங்க. அதனால என்ன பண்றாங்கனாக்க எனக்கு செயல்படுதல் முன்பு நான் விதிகளுக்கு உட்பட்டு வரணும். விதி நிஷேதங்கள், அதாவது டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், நீங்க இதை பண்ணலாம் இதை பண்ணக்கூடாது கிளியரா கொடுத்துருக்கேன். இதெல்லாம் இருந்தாலும் அறிவுள்ளவரான ஆத்மா சமயத்துல பண்ணக்கூடாதவத்தை பண்ணிவிட்டான். ஏன் பண்றான்? ருச்சி வாசனை. ருச்சின்னாக்க ஒரு பொருள் இருக்க விருப்பம்,
வாசனைன்னா முன்னாடி செஞ்ச பழக்கம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தருக்கு வந்து சிவியர் டயபெட்டிக், அவர் வந்து இது சாப்பிடக்கூடாது, ஸ்வீட்டே சாப்பிடக்கூடாது, சில பொருள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி கழிச்சு. அப்போ அவருக்கு அது சாப்பிடணுங்கிற ஆசை, ருச்சி இருக்கே, அது விட மாட்டேங்குது. ஒரு வேடிக்கை சொல்றது உண்டு. நல்ல தடியா இருக்கக்கூடிய ஒருத்தர் சிவியர் டயபெட்டிக் டாக்டர்கிட்ட போனார். டாக்டர் வேண்டியவர் தான் அவருக்கு. சொன்னார், இது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, எதெல்லாம் பண்ணக்கூடாது. இங்க காலையில என்ன பண்ணணும்னாக்க, காலையில 2 இட்லி, மத்தியானத்துக்கு 1 கப் சாதம், நிறைய கறி ஆகிடும், ஈவினிங்ல சுண்டல், நைட்ல 2 சப்பாத்தி, இதெல்லாம் சாப்பிடணும். சாப்பிட்றது மட்டும் இல்லாம நீங்க தினமும் மினிமம் 3 கிலோமீட்டர் நடக்கணும். அவர் பார்த்தா, டாக்டர் சார் என்ன பார்த்து சொல்றேன், இப்போ நான் இது நடக்கக்கூடிய காரியம் அது இல்லைன்னா, இப்போ நீங்க சொன்னேன் இது எல்லாத்தையும் சாப்பிடணும், எல்லாத்தையும் சாப்பாட்டுக்கு முன்னால சாப்பிடணுமா, சாப்பாட்டுக்கு பின்னால் சாப்பிடணுமான்னு கேட்டேன். என்னாச்சு அவருக்கு மூச்சு. இன்னொன்னும், என்ன போய் நடக்க சொல்றேன், இது நடக்கக்கூடிய காரியமா அப்படின்னு. டாக்டர் சொன்னார், நீங்க நடக்கக்கூடிய காரியமா நீங்க கேட்டீங்கன்னாக்க, நல்லனாக்க உங்களுக்கு காரியம் நடக்கும் அப்படின்னு. இந்த மாதிரி நம்ம பொறுத்த முடியாதுனாக்க இதெல்லாம் விதி நிஷேதம். நமக்கு அறிவு இருக்கு, நம்ம பண்ணணும். வாஸ்தவம் தான், எனக்கு ஆசை இருந்தாலும் இது பண்ணக்கூடாதுதான். அதனால என்ன பண்றாங்கனாக்க, தவறான வழியை சூஸ் பண்றோம். நமக்கு கொஸ்டின் பேப்பர் 8 கொஸ்டின்ஸ் 5 கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணிருக்காங்க. நம்ம என்ன பண்றோம், மேலே இந்த வாரியை படிச்சுட்டு இந்த கொஸ்டின் என்ன தெரியுங்களா எடுத்துட்டோம். பாதி வழி போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது முடியாது, அதில் ஏதோ இடைஞ்சிட்டு இருக்கணும். இப்போ என்னாச்சு, யார் தப்புன்னா, தப்பு நம்மளோடது, இன்னொருத்தரோடது இல்லை. உங்களுக்கு வாய்ப்பெல்லாம் கொடுத்தாலும் தவறான வாய்ப்பை எடுத்துட்டாக்க அந்த வாய்ப்பினுடைய பலன் அனுபவிக்கணும் நம்ம தான். இதான் முன்னால் இந்த உதாரணம் சொன்னீங்க, போறதாலும் சொன்னீங்க, ஞாபகம். நீங்க புது கார் வாங்கியிருக்கீங்க, திருமலைக்கு போனோம்னு போறீங்க. ஆனா உங்க வீட்டுல இருந்து அங்க மட்டும் முன்பே விடுறது அந்த கார்ல இருக்கிற என்ஜின். ஆனா யார் அங்க சீரியல் உட்காந்துருக்காரோ அவ தான் டைரக்ட் பண்ணிட்டு போறான். அவள் சீரியல் பிடிச்சிருக்கோம், ஒன்றும் இது பண்ணதில்லை. நம்ம குழந்தைகளுக்குன்னா இந்த கார் அப்படி போய் ஓட்டுறது, பெருசாக கார் ஓட்டுறதுன்னு தெரியும். ஆனா அதை கொண்டு போய் சேர்க்கறதுனாக்க இந்த காருடைய என்ஜின். நம்ம தவறான வழியில போனாக்க தவறான விளைவு தான் ஏற்படும். ஆக நமக்கு பகவான் என்ன பண்றது, சில வரம்புகளுக்கு உட்பட்டு சில சுதந்திரம் இருக்கு. ஆனால் முழு சுதந்திரம் கிடையாது. இப்போ உடனே ஒரு கொஸ்டின் வருது, சாமி இப்படி எல்லாத்தையும் அவன் தான் பண்றான் சொன்னாங்க, அப்ப என்ன புட்டி வாங்கலாம் அவனுக்கு போட்டுமே. யார் செயல்படுறாளோ அவளுக்கு தானே அதனுடைய பலன் அனுபவிக்கணும். கர்த்திருவம் செய்கை, போக்திருத்தம் அனுபவிக்கணும். நான் பயிர் பண்ணினேன்னாக்க அது நான் அனுபவிக்கணும். அது எப்படி இன்னொரு தருது அப்படின்னாக்க போக்திருத்தம் அவனுக்கு கிடையாது. ஏன், சில காரணங்கள் சொல்ல இருக்கச்சே இவ்வளவெல்லாம் பண்றானே, நம்ம எல்லாரும் அவனை அடையாளம் தான் நினைக்கிறாங்க. முதல்ல தப்பு பண்றச்சேயே அவன் ஏன் நமக்கு சொல்லலை, தடுக்கலாம் இல்லையா? ஒரு குழந்தை ஒரு கிணத்துக்கிட்ட விளையாண்டுனாக்க உடனே அதை தடுக்க வேண்டாமோ? பண்ணலையே. இல்லை, நீ குழந்தை மாதிரி அறியாதவன் இல்லை, நீ ஞானம், உனக்கு இந்த பண்ணினா இந்த கிடைக்கும்னு சொல்லி நீ அது அறிஞ்சு நடக்கணும் அது வழியா. இப்போ நமக்கு எல்லாருக்கும் என்ன ஒருத்தருக்கும் ஒவ்வொரு இதை கொடுத்துருக்கு, ஒரு போர்ட்ஃபோலியோ, ஒரு ஒரு விதிகளுக்கு உட்பட்டு சொல்ல. நம்ம ரோட்ல போனோம்னாக்க வண்டியை லெஃப்ட் சைட் தான் டிரைவ் பண்ணிட்டு போகணும், அது விதி. ரைட்ல ராங் சைட்ல போகாதே, நிஷேதம். இதுக்கு மாறி போனாக்க அதனால வரக்கூடிய ஆக்சிடென்ட்டை நம்ம தான் ஏற்படுத்திட்டோம், அவன் இல்லை. சரி, அவன் எதுக்காக விதிச்சிருக்கான்? இது எல்லாருக்கும் இருக்கணும். இப்போ எல்லாருமே லெஃப்ட் சைட்லாம் போகலாம்னாக்க யூனிஃபார்ம் தான், யார் வேணா எப்படி வேணா போகலாம்னாக்க ஒரு கேயாஸ் தான். உலகத்துல ஒரு ஒழுங்கை நிலைநிறுத்துறதுக்காக அவன் சில விதிகளை கொடுத்துருக்கான். அந்த விதிகளுக்கு உட்பட்டு நம்ம கடைபிடிச்சு வந்தா தான் நமக்கு நல்லது நடக்கும். இல்லைன்னாக்க அப்புறம் ஐயோ அப்பா சொல்லி என்ன பிரயோஜனம்? இப்போ சிம்பிள் திங், இப்போ டூ வீலரில் போகிற எல்லாரையும் இதை போடணும், ஹெல்மெட் போடணும்னு சொல்லியிருக்கேன். யார் போடுறா?
எனக்கு தெரிஞ்சு நானும் பார்த்துட்டு இருக்கேன். யாராவது ஒருத்தர் 2 பேர் போயிருந்தாங்க ப்ராப்ளம் அதை பற்றி வச்சு இந்தியா இழிச்சு வாங்கி போகிறது ஹெல்மெட் போடுறான்னு சொல்கிற அளவுக்கு போயிட்டு. ஹெல்மெட் போடாததுனால அந்த விபரீதத்தை நான் நேர கண்ணால் பார்த்துருக்கேன். ஒரு ஆக்சிடென்ட் பார்த்து கொச்சியில் இருக்கிற ஒரு ஆக்சிடென்ட்டில் பார்த்துருக்கேன். தலை கபாலம் தனியாக கழண்டு விட்டு இடிச்சு மேலே கல் அடிச்சு. அதனால எனக்கு இதனால இடைஞ்சல் வரக்கூடும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு தப்பு பண்றோம். ஸ்மோக் பண்ணாக்க கேன்சர் வரலாம், எல்லாரும் தெரிஞ்சதுதான். இப்போ 10 பேருக்கு வராதானே, 10 பேருக்கும் வரலாம். ஆனால் ஸ்மோக் பண்ணாக்க அதனால கேன்சர் வாய்ப்பு ஜாஸ்தி, ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி. தெரிஞ்சிட்டோம். எத்தனை பேர் ஸ்மோக்கிங் விடாம இருக்காங்க. அதனால தப்பு பண்ணாக்க அதுக்கு தண்டனை அனுபவிக்கணும். ஆனா உனக்கு அது தப்புங்கிறத முன்னாலே சொல்லிவிடுறேன், நீ கேட்க மாட்டேங்கிற, அப்புறம் நீ விட்ட மகளே ஒரு சொல்றது அப்படிங்கிற. அதனால ஆத்மா செயல்படுறவன், இந்த செயலுக்கு ஏற்ற பலனை அனுபவிக்கிறவன் அவன் தான். அது நல்லதோ கெடுதலோ, நல்லதா இருந்தாக்க புண்ணியத்தையும், கெடுதலா இருந்தாக்க பாவத்தையும் அனுபவிக்கிறான், அந்த கர்மால சேர. ஆனால் பகவான் என்ன பண்றான், பகவானுடைய கூடுதலால நடக்கிறது. அதே மாதிரி பகவான் அதை கண்ட்ரோல் பண்றான். எப்படி நாயை பந்தை எடுத்துட்டு வரணும், திருடனை கடிக்க வச்சுக்கோ, அந்த மாதிரி வச்சிருக்கணும். இதை நல்லா புரிஞ்சு, நம்ம அறிவுள்ளவன், அதனால இவன் அறிஞ்சு புரிஞ்சு அறிவு தன் அறிவை வச்சு புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நடக்கும். அதனால இப்போ நம்முடைய எத்தனங்கள் எல்லாம் எதால் நடக்கிறது, நம்மால மட்டும் நடக்கிறது ஆனா இல்லை. ஏத்திய சொன்ன இல்லையா, அந்த லிங்க்ல 5 இன்னும் ஏதோ ஒரு செயல்படுறதுக்கான இந்த செயலுக்கான நம்ம புலன்கள். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு பெருமாளை செய்யணும்னு நினைக்கிறேன். பார்க்கறதுக்கு மேல பெருமாளுடைய பிம்பம், பார்க்கறதுக்கான கண், அதோட மனசுக்கு அப்புறம் ஆத்மா, அப்புறம் பரமாத்மா. இந்த 5 இருந்தாதான் இது நடக்கும். அப்போ இதுல எது ஒண்ணு இல்லாம இருந்தாலும் இந்த செயலானது, பார்த்தல் அப்படிங்கிற செயலானது நடக்காது. ஆகவே எல்லா செயலுக்கும் மேல அவனுடைய அப்ரூவல் வேணும் அப்படிங்கிறோம். ஸோ பராயத்தாதிகரணம்னு படிக்கப்படுறதோ அது அவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டே செயல்கள் செய்யப்படுகின்றன. ஆனால் செய்யும் செயல்களுக்கு நல்லது கெடுதலும் தெரியக்கூடியது எல்லார கொடுத்துருக்கிறதுனால தவறா செஞ்சேன்னாக்க வினையாளர் பாவத்தை சேர்த்துக்கிற, நல்லதா செஞ்சேன்னா புண்ணியத்தை சேர்த்துக்கிற அப்படிங்க. புரியுறதா? அது இல்லைதான் டவுட் உண்டா? நான் இதை கொஞ்சம் பேசிக் நீங்க கேட்டுட்டீங்கன்னாக்கா மேல போக சோரி மாதிரி. யாருக்காவது ஏதாவது டவுட் உண்டா? அதாவது சுவாமி, அதாவது சொல்றேன். அதாவது ஜீவாத்மாக்கு நமக்கு இதை இதை செய்யாத அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் புத்தியால தெரியறது. அதுக்கு முழுமையான அந்த சுதந்திரமும் இருக்கு, செயல்பாட்டு சுதந்திரம் இருக்கு. எப்படி செய்யணும் அப்படிங்கிற செயல்பாட்டு சுதந்திரமும் இருக்கு. ஆனா பகவான் உயிர்களில் உள்ள இருந்து அவன் தான் நியமிக்கிறான், அவன் தான் எல்லாம் சொல்றான் அப்படிங்கிறது ஒரு ஒரு புரிதல் இருக்கு இல்லையா? அவன் தான் எல்லாத்தையுமே நடத்தி வைக்கிறான் எல்லாத்தையுமே அப்படின்னு உள்ளுக்குள்ள இருந்து ஒருத்தன் சொல்றான் அப்படின்னும் போது இப்ப பாத்தீங்கன்னா ஹெல்மெட் போட்டுக்காத போ அப்படிங்கிறது அவனுக்கு போட்டுக்கணும்னு தெரியும், பரவாயில்லன்னு கேர்லெஸ்ஸா வச்சுட்டு போறான். பட் பகவான் தான் எல்லாத்தையும் நடத்தி வைக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கன்டென்ஷனும் சில இடங்கள்ல வருது இல்லையா? அது எப்படி புரிஞ்சுக்கிறது என்னன்னு? அப்ப தப்பு வந்ததுன்னா நம்ம கடவுள் மேல போட முடியாது, நீ தான் செஞ்சு வச்ச, அதனாலதான் எனக்கு அடிபட்டதுன்னு. அரசன் தன்னுடைய ராஜ்யம் ஒழுங்கா நடக்கணுங்கிறதுக்காக விதிகளை விதிச்சிருக்கான். நீ இதை பண்ணலாம், இதை பண்ணக்கூடாதுன்னு. அரசன் ஒவ்வொருத்துல நீ இதை பண்ண இது பண்ண சொல்லிட்டு இருக்கானா? இல்லையே. ஆனால் கெட்டதை பண்ணினாக்க தண்டனை கொடுக்குறானா இல்லையா? அதே மாதிரி பரமாத்மா என்ன பண்றாங்க, நமக்கு இது நல்லது இது கெடுதல்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கெடுதலை பண்ணினோம்னாக்க அதுக்கேற்ற பலன் நம்ம அனுபவிக்கணும். மழையில் நினையாதே, எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு சின்ன குழந்தை மழையில் நனைஞ்சிருக்கேன், நனையன்னு சளி பிடிச்சிக்கிறது, 40 நாளைக்கு உடம்பு முடியாம பண்ணணும். இது நமக்கு அவன் விதிச்சுக்கிற விதியை மீறி நம்ம பண்றதுனால நமக்கு ஏற்படுறது. இது மாதிரி எல்லாருக்குமே நாக்கு 5 புலன்கள் ஆகட்டும், 5 புலன்களுடைய இன்பம் இருக்கு. இந்த இன்பத்தை எதை அனுபவிக்கலாம், எதை எவ்வளவு அனுபவிக்கலாம் அப்படிங்கிறதுலாம் இருக்கு. அதுக்காகத்தான் இதுக்கு எல்லாத்துக்குமே பேரு பொறின்னு பேரு.
பொறினா என்னன்னாக்க இந்த கூண்டு இருக்கு பாருங்க, எலி பிடிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் இந்த எலி பொறின்னு சொல்லுங்க. பொறி நம்ம எங்கடா சாக்கு அமுத்துலான்னு காத்துட்டு இருக்கு. அதனால இந்த இந்த பொறிகள் இருக்கணும். இருந்தால்தான் நம்ம எதையும் செயல்பட முடியும். நம்ம கண்ணு இல்லைன்னா நான் பார்க்க முடியுமா? காது இல்லைன்னா கேட்க முடியுமா? இப்படி இதெல்லாத்தையும் இந்த பொறிகளை கொடுத்து இந்த நல்ல வழியில் உபயோகப்படுத்துன்னு சொல்லணும். என்ன பண்ணோம், பெருமாளுக்கு பஞ்சாமிர்தம் பண்ணணுங்கிறதுக்காக வெள்ளியிலேயே ஒரு கத்தி பண்ணி கொடுத்து அந்த கத்தியால பழங்களை நறுக்கி இது பண்றதுக்கு வச்சிருக்கோம். ஆனா அதை வச்சு தானே குத்தின்றானாக்க யார் தப்பு? அது போட்டோம். நமக்கு இப்போ ரொம்ப ரொம்ப சர்வசாதாரணமாக பார்க்கணும். எல்லாத்தையும் அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு ஒரு கேள்விக்கு 4 ஆன்சர் கிட்டத்தட்ட சரியா இருக்கிற மாதிரி இருக்க ஆன்சர், அதுல ஒன்னே ஒண்ணுதான் கரெக்ட். இப்போ நமக்கு இந்த 4 ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கிறது என்ன பண்ணணும்? நம்முடைய புத்தி கூர்மையினால எடுக்கணும். புத்தியை கொடுத்துருக்கான், இந்த முன்னாள் சொல்லியும் கொடுத்துருக்கான். அப்போ தவறா எடுத்தோம்னாக்க நமக்கு தவறாதானே போகும். அப்போ சில ஆரம்பத்தில் கம்ப்யூட்டர் கம்பெனிகள் எடுத்து IBM முதல்ல ஆரம்பிச்ச போது என்ன பண்ணாக்க, ஃபர்ஸ்ட் திங் அவளுக்கு இந்த ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் தான் கொடுப்பான். 100 கொஸ்டின், 100 செகண்ட், 100 நிமிஷம். அதுல ரைட் கொஸ்டினுக்கு 1 மார்க், ராங் கொஸ்டினுக்கு -1 மார்க். நீங்க 50 கொஸ்டின் ரைட்டா பண்ணிட்டு 50 தப்பா பண்ணியிருந்தீங்கன்னாக்க 0 மார்க். ஆக மொத்தம் நமக்கு 2 சொல்லியிருக்கான், இது ரைட்டு இது தப்பு, இது பண்ணேன்னா அது. அப்போ நம்ம செலக்ட் பண்றதுக்கு நம்ம கிட்ட இருக்கு. நான் செலக்ட் பண்ணியாச்சானாக்க எப்போ நம்ம பேப்பர் எழுதி கொடுத்துட்டோமோ அப்புறம் டிசைட் பண்ண அவங்க பொறுப்பப்படும். அதே மாதிரி இனிஷியலா முதல்ல நமக்கு ஒரு காரியத்தில் ஈடுபடுச்சு, நமக்கு அதை யோஜனை பண்ணி பண்ணிட்டோம்னாக்க அதுக்கு தான் நம்ம தலை சரியாகும். அதான் எண்ணி துணிக கருணும், துணிந்தபின் எண்ணுவோம் என்பது இழுக்கு அப்படின்னு சொன்னார் இல்லையா? அந்த மாதிரி. இது புரியுறதா? சந்தேகம் படாதுல தான். புரியுது சுவாமி. ரைட். இப்போ ஆத்மா ஜடத்திலிருந்து வேறுபட்டது, ஞானமே ஆனது, ஞானத்தை பண்பாக உடையது, அதனால் செயல்புரியுது. ஏதோ ஒரு காரியம் செய்யணும்னாக்க அதுக்கு அறிவு வேணும். இன்னும் இல்லை, சுவிட்சு போடணும் அப்படின்னு சொன்னா கூட நான் இங்கேருந்து எழுந்து போகணும், சுவிட்ச் இருக்கிறத ரீச் பண்ணணும், என்னுடைய விரலால் அது சுவிட்சை அமுத்தணும், அது சரியா இருக்கான்னு பார்க்கணும். அப்போ அது ஆன்லயே இருந்தது ஆனாலும் ஃபேன் சுத்தலை அப்படின்னாக்கா கரண்ட் இல்லைன்னு தெரியுது. இதெல்லாம் நம்ம அறிவு உபயோகித்தி ஆகும், ஞானத்தினால். அதனால் அது செயல்புரிவது தன்னிச்சையில் மட்டும்தான். செயல் பரமாத்மாவின் பங்கு. அப்ப என்னாச்சு, ஆத்மா தன் இஷ்டத்துக்கு பண்றதா இல்ல அதுக்கு வேற ஏதாவது தூண்டுதல் இருக்கா அப்படிங்கிறது கொஸ்டின். அதுக்கு என்ன பண்றாங்க, ஜீவனுக்கு செயல்புரிதலில் விதி விலக்குகள் பரமாத்மாவால் விதிக்கப்பட்டுள்ளன. அதற்கேற்பவே அவன் செயல்பட இயலும். நான் என்னால என்ன முடியுமோ அவ்வளவுதான் செய்ய முடியும். ஒரு அதிகாரி இருக்கார், அந்த அதிகாரிக்கு இவ்வளவு பவர் இருக்கு, அந்த பவர் மட்டும் தான் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் கோர்ட்டெல்லாம் இருக்கு வரணும், கீழ் கோர்ட்ல இந்த கோர்ட்ல இவ்வளவு நாள் தண்டனை விதிக்க முடியும், இவ்வளவு அபராதம் போட முடியும், அவ்வளவுதான் முடியும். அதுக்கு மேல போனாக்க மேல் கோர்ட்டுக்கு போகணும். அதே மாதிரி அதுக்கு உட்பட்டு அவ செயல்பட முடியும். ஐயம், ஜீவன் பரமாத்மாவாலே செயல்புரிய தோன்றப்படுகிறார்கள், செயலின் விளைவுகள் ஜீவனை பாதிக்காது. அப்ப என்ன பண்றேன், ஐயா அவன் சொன்னான் நான் பண்ணேன், எய்தவன் இருக்க அம்பை நோவுதான் சொல்ல முடியாது. அவன் தான் சொன்னான் நான் பண்றேன். நான் என்ன பண்றேன், யாரோ ஒருத்தன் என் பக்கத்துல வந்து நிற்கிறான், என் மேல கொஞ்சம் இடிச்சுட்டான், நான் கோவப்பட்டு ஓங்கி அடிச்சுப்பேன். அவன் என்ன சண்டைக்கு வந்தான்னாக்க நான் அப்போ அடிச்சு என் கை எடுத்தேன், பரமாத்மா தூண்டினேன், நான் பண்ணினேன் அப்படின்னு சொன்னா ஒத்துக்கோனா. அந்த மாதிரி முதல்ல யோசனை பண்ணணும், நான் அடிக்கலாமா, இது சரியா, என்ன தப்பு, அதெல்லாம் யோசனை பண்ணாமோ. செயலின் விளைவுகள் ஜீவனை பாதிக்காதா? ஜீவன் பரமாத்மாவாலேயே செயல்படுத்த தூண்டப்படுகிறாங்க, செயலின் விளைவுகள் ஜீவனை பாதிக்காதா? மேலும் ஜீவனுடைய அறிவுடைமை பயனற்றது. அப்ப என்ன ஆகும், எல்லாத்தையும் பரமாத்மா தான் பண்றான் அப்படின்னாக்க அப்ப எனக்கும் ஒரு அச்சேதனுக்கு என்ன வித்தியாசம்? இந்த புஸ்தகம் இருக்கு, புஸ்தகம் அச்சேதனம், நான் இங்க வச்சிருக்கேன், இங்க இருக்கு, நான் இங்க இருக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அதே மாதிரி அதை நான் என் இஷ்டப்படி எங்க வேணா வைக்க முடியும், என்ன வேணா பண்ண முடியும். அதே மாதிரி பரமாத்மா தன் விருப்பப்படி எல்லாத்தையும் செயல்படுத்துன்றாங்க. இந்த ஆத்மாவுக்கு சைதன்யம், அதாவது அறிவு இருக்கு பாருங்க, அது பிரயோஜனம் இல்லை. இதுவும்
ஒரு உயிர் பண்ணம் போல ஆயிடுச்சு. புரியுறதா? அப்ப எதுக்கு இது அறிவு கொடுப்பானு எதுக்கு? வேண்டாமே. மேலும் ஜீவனுடைய அறிவுடைய பயனற்றது. இவனுக்கு விதிக்கப்பட்டுள்ள விதிவிலக்குகள் பயனது. அப்போ எனக்கு அறிவு இருக்குன்னாக்க விதி விலக்குகள் சொன்னாக்க அதை புரிஞ்சு அதுக்கு செயல்பட தன்மை இருக்கணும் இல்லையா? அப்ப எதுக்கு விதி விலக்கு வேண்டாம், விதிய வேண்டாம்? நான் இந்த புத்தகத்தை போய் எப்பா நீ வந்து ராத்திர நீ நேரம் லைப்ரரியில் ஒரு இடத்துல போய் உட்காந்துடணும் அப்படின்னு நான் சொல்ல முடியுமா? முடியாது. அதுக்கு ஞானம் கிடையாது. நான் தான் கொண்டு போய் வைக்கணும். இப்போ எல்லாத்துக்குள்ளேயும் நான் தான் இருக்கேன். இதுவரை அவன் தமிழை அவர் அடிச்சுட்டான். சச்சா ச யச்சாயம் புருஷோ எஷ்ட ச ஆதித்யோ ச ஏகா. எவன் இந்த ஜீவனில் நுழைகிறானோ அவனே பரிதியில் உள்ள தான். அவன் ஒருவரை இது வேற சொல்லியிருக்கு. இது தான் இருக்கான். ஆத்மா கூட வந்தான் இருக்கான். வந்தா சூரியனுக்குள்ள இருக்கான். அவனை தோத்து வேற யாரும் இல்லை. ஒன்று அர்த்தம் நான் எதோ அஸ்தி விக்னாதேஷா த ஆத்மா அந்தர்யாமி அமிர்த அந்த அந்நதார்த்தி. அவனிலும் அறிபவன் வேறில்லை. பரமாத்மா உள்ளுரைப்பவன் பரமாத்மா உள்ளுரைப்பவன் வேறுபடாது. அவன் உனக்குள்ளதான் இருக்காப்பா. அவன் தான் அவனை இது பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தபடி கீதையில பெருமாள் தன் மாரத்திலே சொல்றான். சர்வசை சாகம் விருதந்தி விஷ்டா மற்ற ஸ்மிருதியானம் அபோகனச்சு. எல்லா பிராணிகளுக்குள்ளே நான் தான் இருக்கேன். அவனுடைய இருதயத்தில் இருக்கேன். என்னாலேயே அவனுக்கு என் நினைவு அறிவு மறப்பு ஏற்படுகிறது. அடுத்தபடி ஈஸ்வர சர்வபூதானம் நிர்தேசோச அர்ஜுனா ராமையன் சர்வபூதானி எந்திர கூட்டானி மாயா. என்ன பண்றேன்? அவன் தான் எல்லா பிராணிகளும் இதயத்தில் இருக்கேன். எல்லா பிராணிகளையும் மாயைங்கிற எந்திரத்துல வச்சு சுழற்றுறேன். அதாவது மயங்கி பொறுத்து அப்படி பாகபதி இவ்வளவுலாம் பண்ணிவிட்டு இதை மட்டும் எங்கிட்ட பரல மட்டும் எங்கிட்ட தர முடியுமா? அப்படி எல்லா பிராணிகளும் இருந்து கொண்டே அவைகளுக்கு நினைவு அறிவு மரப்பிலே உண்டாக்குகிறேன். எல்லா பிராணிகளும் இதயத்தில் இருந்து கொண்டே சுழலும் பொறிகள் சுழற்றுவது போல் என் மாயையால் சுற்றுகிறேன். அப்போ என்னாச்சு? இப்போ ஆத்மாவோட செயல்பாடு என்னது? பரமாத்மா செயல்பாடு இல்லை. இதை கொஞ்சம் ரெண்டு விதிகள். எதனால ஆத்மாவுக்கு வினைகள் ஏற்படுறது? அவன் செயல்படுறான் அவன் பலன் நம்பிக்கிறாங்க. அப்போ இப்போ பரமாத்மா உள்ள இருந்து தூண்டுறான் அப்படின்னு சொல்றது அப்போ அவனுக்கு என்ன வருது அப்படிங்கிற அந்த அந்த டிமார்கேஷன், இந்த லைன் இருக்கு பாருங்க, லைனப்படுது. செயல்பாட்டுக்கு ஈஸ்வரன் தூண்டுதலுக்கு உள்ள முரண்பாடு. இப்போ என்ன ஆச்சுன்னாக்க ஈஸ்வரனுக்கு என்ன இருக்கு, என்னென்ன இருக்கு அப்படின்னு டிஸ்டோட் பண்றாருன்னா ஈஸ்வரன் சுதந்திரம். நம்ம பார்த்தோம் இல்லையா? ஈஸ்வரன் சேதனம் அச்சேதனம். ஈஸ்வரன் ஞானமே ஆனவன், ஞானத்தை பண்பாக உடையவன், ஆனந்தம் உடையவன், விபு எங்க நிறைந்தவன். அவனுக்கு மேல யாரும் இல்லை. அவன் தான் ஆண்டான். ஆக மொத்தம் ஆல் பாசிட்டிவ் திங்ஸ் அவன்கிட்ட போயிட்டு இஸ் பிளஸ் இன்ஃபினிட்டி. அதுக்கு அடுத்த சேதவன். சேதனனும் ஞானமே ஆனவன், ஞானத்தை பண்பாக உடையவன். ஆனால் இந்த ஞானமானது அவன் எடுத்திருக்கும் உடலுக்கு ஏற்ப சுருங்கி விரியும் தன்மை உள்ளது. அணு சைஸ்ல இருந்து அணு. இவன் கீழே இருக்கிற அச்சேதனத்துக்கு எஜமானாகவும் மேல இருக்கிற ஈஸ்வரனுக்கு அடிமையாகவும் இருக்கக்கூடியவன். அடுத்தது அச்சேதனமா இருந்ததுனாக்க அதுக்கு ஞானம் கிடையாது. அது மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது. அது மற்ற மேல இருக்கிற ரெண்டு பேருக்கும் அடிமையா இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அந்த ஞாபகம் சொல்லணும். ஈஸ்வரன் சுதந்திரன். அது அவன் தானா செயல்படும் தன்மை. ஏன்? என்ன இன்னாருக்கு இந்த நேரத்துல பிறப்பிக்கிறது அவதானே விட்டா. இன்னைக்கு எனக்கு ஆத்மா தெரிகிறது, நான் ஏதோ படிச்சிருக்கேன், இதெல்லாம் புரிஞ்சுக்கிறேன். நான் கேட்கிறேன், ஏன் இன்னாருக்கு பிறந்தேன்? நான் வேற யாருக்காவது பிறந்திருக்க கூடாதா? வேற இடத்துல பிறந்திருக்க கூடாதா? இல்லை, இது அவனுடைய ஈஸ்வர ஆகியனால் பிறந்திருக்கேன். செயல்படுவது தன்மை. ஆன்மாவை கருவியாக கொள்வதால் ஏவுதல். என்ன பண்றான்? இந்த வேலையை செய்யறதுக்கு ஆத்மாவை தன் கருவியா வச்சுக்கணும். அப்படின்னு பார்த்து சொல்றான், அர்ஜுனா நீ என்னவோ இவாள் எல்லாரும் நான் கொண்டுடுவேங்கிறியே, யாரை கொல்ல போற? பீஷ்மரையா துரோணரையா? இந்த பீஷ்மங்கிற உடல் நீ அம்பு போட்டு கொல்லாட்டாலும் அது தானே அழியத்தான் போகுது. சரி, பீஷ்மோட ஆத்மாவை அதை பார்க்கவே முடியாது. அப்புறம் எங்க கொண்டுறது? நீ அம்பு போட எப்போ போட அம்பு? எனக்கு ஒரு இலக்கு தெரிஞ்சாதான் அம்பு போட முடியும். அதுவே இல்லையே. அப்படி இல்லாதப்ப என்ன பண்ண முடியும்? ஆகவே ஆத்மா வேற உடம்பு வேற தெரிஞ்சுட்டு இருக்கியல்லோ,
அப்படி இருக்க செயல் பண்ண. ஆனா நீ என்ன பண்ணணும்னாக்க நீ வாழை அழிச்சுதான் ஆகணும். அப்படி ஏவராம இருக்கும், ஏவுதல் வரும். அப்புறம் முதல் முயற்சிக்கேற்ப தூண்டுவதால் அனுமதி. இவன் என்ன பண்றான், முதல் முயற்சி ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ண போற, நீ டிசைட் பண்ணிட்டியா, சரிப்பா டூ இட். என்ன பண்றா, யாராவது ஒருத்தர் வந்து என்கிட்ட என்ன பண்ணலான்னு கேட்கிறாரு சொல்லு, நான் அவருக்கு அதில் சாதகவாதங்களை சொல்ல பண்ணிட்டாக்க அவர் நான் சொன்னபடிதான் கேட்கணும்னு கன்சல்ட் கிடையாது. அவர் தன்னுடைய இஷ்டப்படி ஒரு எடுத்துடுறார். சரி, இப்போ அவரே நண்பர் ஒரு எடுத்துட்டார், அந்த டிசிஷன் ராங்கோ ரைட்டோ எடுத்தாச்சு. இப்போ நான் என்ன பண்றேன்னாக்க ஐ ஸ்டாண்ட் பை ஹிம். இதாக இருந்தாலும் சரி, பரவாயில்லம்மா அன்னைக்கு பண்ணிக்கலாம், பரவாயில்ல போயிட்டோம், இனிமேல் லெட் அஸ் டூ இட் அப்படின்னு ஆரம்பிச்சுடுவோம். முதல் முயற்சிக்கேற்ப தூண்டுதலா அனுமதி. பையன் இப்போ இன்னொன்று என்னன்னாக்க, ஒரு பெரிய நிலம், ஒரு 10 ஏக்கர் நிலம் வச்சிருக்கேன், அதுக்கு பூரா தண்ணி பாய்ச்சிருக்கேன். அதில் ஒரு இடத்துல நெல் போட்டிருக்கேன், ஒரு இடத்துல வாழை போட்டிருக்கேன், ஒரு இடத்துல கரும்பு போட்டிருக்கேன். எல்லாம் நல்லா வளரும். ஆனால் அது கூட களைய வளர்றது. இந்த களையை நான் போட்டேன்னா போடலை. ஆனால் தண்ணீரை வந்து களைக்கு போகக்கூடாது, நீ பயிருக்கு மட்டும்தான் உணவு சொல்ல முடியுமா? களையை பார்த்து நீ வளரப்படாதுன்னு சொல்ல முடியுமா? களை வளரும் தான், நம்ம அதை பிடுங்கணும் தான். ஆனால் இந்த தண்ணீர் வந்து களைன்னு பார்க்காது, பயிர்னு பார்க்காது, எல்லாத்துக்கும் சமமாக தான் செய்யும். மேகம் மழை பொழியுதா இல்லையா? எப்படி பொழியுது? எல்லாருக்கும். நல்லவனுக்கு மட்டும்தான் மழை பெய்யுன்னு சொல்றதா? நல்லார் உளரேல் அவர் மட்டும் எல்லாருக்கும் பெய்யும்னா மற்ற பேருக்கு பெய்யறதா இல்லையா? அது அந்த மாதிரி அது வந்து பகவான் எல்லாருக்கும் சமமாக தான். சமூகம் சர்வபூதானி, எல்லாருக்கும் சமமாக தான் இருக்க. பயிரின் விளைவதற்கு நீர் போல் பற்றின்மை, எதுலேயும் பற்று இல்லை. நல்லவன் கேட்டான், அவனை பொறுத்தவரை எல்லாரும் பிள்ளை தான். ஒரு தகப்பனாருக்கு 4-5 பிள்ளைகிட்ட காய்ச்சிக்கும். ஒரு பையன் புத்திசாலியா அண்ணா வேலை செஞ்சுட்டு இருக்கான், இன்னொருத்த என்ன பண்றான், அதெல்லாம் இல்லாம ஊரை சுத்திட்டு இருக்கான். அவனுக்கு என்ன பண்ணுவான், 2 பேரும் ஒன்று தானே. எஸ்பெஷலி தாய் என்ன பண்ணும், ஐயோ இந்த பிள்ளை சாப்பிட்டதும் சாப்பிடலையோ, வேலை செய்யறோம்னு எப்படியா சாப்பிட்டுப்பான், வேலை இல்லாத பிள்ளை என்ன பண்றதோ அப்படின்னு கேட்பா இல்லையா? அந்த மாதிரி. இன்னொன்று அது மட்டும் இல்லாம அவன் விபு, எல்லா இடத்துலையும் பறந்துருக்கான். அதனால அவனுக்கு தெரியாம எந்த ஒரு நிகழ்ச்சியும் நடக்க முடியாது. அதனால என்ன பண்றான், அவன் சாட்சி. இன்னொன்று அவன் என்ன பண்றான்னாக்க, நீங்க என்ன டெசிஷன் எடுக்கிறதோ அந்த டெசிஷனுக்கு ஏற்ப உங்களை செயல்பட வைக்கிறான் இல்லையா? ஸோ அவன் தான் சககாரி, துணை உங்களுக்கு. அடுத்தபடி எல்லாருக்கும் காப்பாடுறாங்க அடியார்கள். அவன் என்ன பண்றான்னாக்க, அவன் தான் எல்லாரும் ரட்சகன். பண்ண என்ன பண்றான், யார் வந்து அவனை ஒத்துண்டு அவங்ககிட்ட வராளோ அவள் குறைகளை களைஞ்சு அவளுக்கு அறுது பண்ணி தராங்க. அதனால பல பிரதானம் அவங்க இருக்கும், அதனுடைய பலனை கொடுக்கும். ஆக இதெல்லாம் பரமாத்மாவுக்கு உள்ள ஸ்பெஷாலிட்டி. ஜீவாத்மாவுக்கு உள்ள ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொன்ன டூஸ் அண்ட் டோன்ஸ் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி செயல்படுறது. அது மட்டும் இல்லாம நான் இந்த சம்சாரத்துல சிக்கி இருக்கேன், இதுலேருந்து நான் வெளிப்படணும் அப்படிங்கிற எண்ணத்தை வளர்த்துக்கிண்டு இதுல மாட்டாம தப்பிக்க வேண்டியது, முக்திக்கு வழிய வேண்டியது. இதெல்லாம் ஜீவாத்மா. இதுதான் பரமாத்மாவோட செயல்பாட்டுக்கும் ஜீவாத்மாவோட செயல்பாட்டுக்கும் உள்ள வித்தியாசம். புரியுறதா? அது புரியுறதா? எனி டவுட்ஸ்? நோ சுவாமி. சொல்லுங்க. இல்ல அடியனுக்கு இல்லைன்னு சொன்னேன் சுவாமி. இப்ப எல்லாமே சரி பகவான் வந்து இந்த பாரபட்சம் சரி இல்லாம பண்ணாலும் கூட அடியனோட புரிதல் அந்த தேவரி சொன்ன சில பாயிண்ட்ஸ் லாஸ்டா. சரி. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அஹ், இப்போ அஹ், எல்லாருக்கும் ஒரே மாதிரி பண்ணாலும் கூட பகவான் இதை பண்ணினான் இல்லை அவன் அவன் பிரயத்தனம் பண்றான்றது வந்து இந்த ஜீவாத்மாவுக்கு புரியாததுனால வந்து என்னமோ ஒரு லைஃப் வாழறது அப்படின்னு தோன்றது சுவாமி அடியனுக்கு. சரி, இப்ப அடுத்த கேள்வி என்னன்னாக்க, இவன் சொல்லுங்க சுவாமி. எல்லாருக்கும் சமமா இருக்கான் இல்லையா? யாரையும் ஆ. தப்பு பண்ணாமலே விட்டா என்ன அப்படின்னா முடியாது. ஏன் அப்படின்னாக்க அவனோட அவனவனுக்கு டெசிஷனா இங்கே சுவாமி? கர்மா இருக்கு. எனக்கு இன்ன தேதியில இன்னதெல்லாம் இதை அனுபவிக்கணும்னு. அப்ப நான் என்ன பண்ணுவேன்னாக்க, நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி செயல்படுவேன். இந்த பிளான் இப்போ தெரியாது. நம்ம பூராஜ் அழகா சொல்லுவார், 14 வருஷம் கழிச்சு 14 வருஷத்துக்கு 13 வருஷம் கழிச்சு விபீஷணன் லங்கையிலிருந்து
அந்த மகேந்திரன் இதுக்கு திருப்புராணி கரைக்கு வரப்போறான். அது 100 யோஜனை விஸ்தீர்ணம் வரப்போறாங்கிறதுக்காக பெருமாள் ஆளெல்லாம் அங்கேருந்து முன்னாலேருந்து நடந்து வந்திருக்கான். அது அவனுக்கு தெரியும். இப்போ எனக்கு ஏதோ ஒரு காரணம், நான் எங்கேயாவது போறச்சே எனக்கு நல்லது பண்றது ஒத்துருக்கு, இல்லைன்னாக்க என்னுடைய காரியத்தை கடைசியில் தடவை பண்றது ஒன்றா ஒத்துருக்கு. இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். அப்போ இதெல்லாம் இந்த மாதிரி நடக்குதுன்னாக்க அவனுடைய செயலாக நடக்கும். இது எப்படின்னாக்க நீங்க ஒரு பட்டு சேலை வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. அந்த பட்டுல நடுவில் வந்து சில டிசைன்ஸ் போட்டு, ஒரு ஆனை போட்டிருக்கு, ஒரு ஹம்சம் போட்டிருக்கு, இல்லை ஏதோ ஃப்ளவர் தாமரை போட்டிருக்குங்க. அதெல்லாம் எப்படி வருது? பல நூல்களோட காம்பினேஷனால இருக்கு. இந்த காம்பினேஷன் டிசைன் பண்ணிருக்காங்க இல்லையா, ஒவ்வொரு நூலும் இண்டிவிஜுவலாக ஒன்று தனித்தனியான செயல்கள். நம்ம நடக்கிறதுக்கு ஒவ்வொரு செயலும் தனித்தனியான செயல். இந்த தனித்தனியான செயல் எல்லாம் சேர்ந்து முழுக்க பார்க்கறதே ஒரு ஒரு உருவமாக தெரியுது. இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் வந்து என்ன பண்ணாங்க, ஜனமேஜயன் அவ அப்பாவை பரீட்சித்த பாம்பு கடிச்சதுக்காக சர்ப்பையாக சர்ப்பத்துக்கு ஒரு அழிக்கும். அப்போ கேட்கிறார், ஏன் இவனை வந்து ஏன் இவனை பரீட்சத்தை பாம்பு தடுக்க முடியல? தடுக்க முடியுமே, முடிஞ்சிருக்கும். என்ன பண்ணாங்க? எல்லாருக்கும் தெரியும் பரீட்சத்து 7 நாள்ல பாம்பு சாக போறான்னு தெரியும். உடனே என்ன பண்ண, யாராவது என்னால் முயற்சிகள்லாம் பண்ணி பார்த்தா, ஒரு ஏழை பிராமணன் ரொம்ப ரொம்ப சிரமப்படுறான். அவன் என்ன பண்ணா, பெரிய விஷத்துல விஷ வைத்தியத்தில் நம்ம தேர்ச்சி பெற்றேன். அவன் போறான், நான் காப்பாற்றுறேன். இவன் போர்ச்ச இந்த பரீட்சத்தை கடிக்க வேண்டிய கார்கோட என்ன பண்றான், அவன் என்ன பண்றான்னாக்கா, அவனும் ஒரு பிராமணன் வேஷம் பண்ணிக்கிறான். வழியில சந்திச்சுக்கிறார். 2 பேரும் சந்திச்சுக்கிறச்ச அவங்க விசாரிக்க, நீ யாரு, எங்க? இந்த ஊர்ல இருக்கேன், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், ராஜாட்ட போனா அது பண்ணினேன்னாக்க எனக்கு நிறைய பணம் வருது அப்படின்னு. இப்ப எதுக்காக போறேன்? பணம் கிடைக்கிறதுக்காக. இப்ப பணம் கிடைச்சிட்டா பேசாம போயிடுவாங்க. அவன் போயிட்டு எனக்கு அதான் நோக்கம் அப்படின்னு. அப்பதான் அவன் சொன்னான், நான் தான் அந்த தட்சகன், நான் தான் தட்சகன், நான் தான் கடிக்க போகிறாங்க. உன்னால என் வருஷத்தை இறக்க முடியுமா? முடியும், முடியும், நிச்சயமா நிச்சயமா முடியும். அப்படியா, சரி, இப்போ ஒன்று பண்ணு, உங்களோட திறமையை பார்ப்போம் அப்படின்ட்டு அங்க ஒரு பெரிய ஆலமரம். இந்த ஆலமரத்துல நிறைய பட்சிகள் எல்லாம் கூடு கட்டி எல்லாம் இருந்துட்டு, மற்ற பிராணிகள் நிறைய. இப்போ நான் இந்த ஆலமரத்தை கடிக்கிறேன். ஆலமரம் அநேகமா பஸ்மாவும் போயிடும். கொண்டாட முடியுமா பாரு, எழுப்ப முடியுமா? பண்ணு பார்ப்போம். அதே மாதிரி அவன் கடிச்சான், அது அப்படியே போயிட்டு கம்ப்ளீட்டா வருஷத்தினால எல்லாம் போயிடுச்சு. அப்படியே இருந்து கூட்டது அப்படியே மாதிரி போயிடுச்சு. அவன் என்ன பண்ணான், உட்கார்ந்தா ஜப்பம் பண்ணினான், தீர்த்தத்தை எடுத்தான், தெளிச்சான். தெளிச்ச உடனே அது பழைய மாதிரி வந்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டான். அப்படியா, சரி, ஒன்று பண்ணு, நீ அவனுக்கு போகிறது உயரக்கூடாது, இந்த நான் தரேன், இது நாகரத்னம், இதை கொண்டு போய் வச்சுக்கோ. நீ எப்போ எவ்வளோ என்ன பணம் வேணா அது அவன் கிடைக்கும், அவனுக்கு சிலர் கிடைக்கும். அவன் திரும்பிட்டான். இப்போ ஆக மொத்தம் பரீட்சத்தினுடைய டெத் வந்து ப்ரீ டிஸ்டைன்டு. அதுக்கு தடுக்கிறதுக்கு என்னெல்லாம் போனாலும் அதை தடுக்கிறதுக்கு ஒரு வழி வந்துருவாங்க. அந்த மாதிரி இந்த ப்ரீ டெஸ்டினிங்கிறது அவன் பண்ணியிருக்கான். அந்த ஃப்ரேமுக்கு உட்பட்டு நம்ம வேலை செய்யணும். அது மாதிரி நமக்கும் இன்னும் நடக்கணும், நடக்கத்தான் தீரும். ஆனால் எப்படி நடக்கும், எப்போ நடக்கும் அதுவும் தெரியாது, நடக்கும். அதான் அதே மாதிரி நமக்கு நல்ல வழி போனோம்னாக்க நமக்கு போற வழியை நல்ல வழியா காமிச்சுக்கிட்டு போய் நமக்கு தர வேண்டிய இடங்களை குறைச்சலா கொடுத்து நான் கிடைக்க தேர்க்கும். அது இல்லாம என் விருப்பத்துக்காக நான் பண்றேன் அப்படின்னு நான் பண்ணினேன், ஆனால் அது ஜென்ரல் பப்ளிக் இடைஞ்சலாகக்கூடியதா இருந்ததுனாக்க அப்ப என்ன ஆகும்? அப்ப என்ன மேல மேல துன்பப்படுத போயிடுச்சு, நரகத்தை தரும். அதாவது வியாதி இருக்கு, வியாதிக்கு மருந்து தர குணமாக்கு, சில வியாதி மருந்துனால குணமாகாது. இப்போ என்ன பண்ண வேண்டியிருக்கு? சர்ஜரி பண்ண வேண்டியிருக்கு. அதே மாதிரி இந்த ஆத்மாவை சுத்தப்படுத்தி தங்கிட்ட சேர்த்துக்கலாம் அப்படின்னு தான் பகவான் முயல்றான். ஆனால் ஆத்மா தன்னுடைய வினைப்பயனாலையும் அவருடைய வாசனை, ருசி வாசனை, விருப்பம், அவருடைய தொடர்பு, முந்தின ஜென்ம தொடர்புனாலையும் தப்பு பண்றான். அது வந்து ஒரு லெவலுக்கு மேலே போச்சாங்க அவனை நரகத்துல தள்ளி அதெல்லாத்தையும் அனுபவிக்க வச்சு
அப்புறம் அவனை பிறக்க வச்சு ஒரு ஸ்லைட் திங்கிங் அவனுக்கு கொடுத்து இனிமே பண்ணாம நல்லதா இருக்கணும் அப்படின்னு யோஜனை பண்ண வச்சு அவனை அடுத்தபடி நல்லவனாக்கி சேர்த்துக்கிறான். இதுதான் நடக்குது. ஆக மொத்தம் நம்ம நல்லவனை ஆகத்தான் ட்ரை பண்றாங்க தவிர்த்து நம்ம தான் ஆக மாட்டோம்னு போயிட்டு இருக்கு. உடம்புல வெயில் பட்டா நல்லது, வைட்டமின் டி அப்படிங்கிறோம். நம்ம என்ன பண்றோம், ஒண்ணும் இல்லை, இங்கேருந்து ஒரு 4 அடி தான் போக இருக்கு. அப்போ பழைய பிடிச்சிருக்க அப்புறம் வெயில் இல்லாத நம்மதுப்பா, வெயில் இருக்குதான் இருக்கு, மன தடுத்துக்கிறோம். அதே மாதிரி பகவானுடைய கருணை எப்பவும் எங்கேயும் நம்ம கிட்ட இருக்கு. நம்ம என்ன பண்றோம்னாக்க அதை ஏத்துக்க மாட்டோம், பிடிவாதமா நம்ம தடுத்துடும். அதனாலதான் இந்த பிரச்சனை எல்லாம். புரியுதா? சுவாமி, அடியனுக்கு வந்து ஃபர்தர் கொஸ்டின் சுவாமி, இந்த லாஸ்டா எக்ஸ்பிளைன் பண்ண கான்டெக்ட்ல இருந்து. உங்க இப்போ வாய்ஸ் வந்து ரொம்ப ஃபீபிளா இருக்கு. ஓ கிருஷ்ணா, ஐ டோன்ட் நோ வாட் டு டு சுவாமி. இப்போ கேட்குறதா பாருங்க. சொல்லுங்க. ஓகே சுவாமி, இப்போ வந்து 2 டைப் ஆஃப் பீப்புள் இருக்கா சுவாமி. இப்போ தேவரீர் சொன்ன எக்ஸ்பிளனேஷன்ல 2 டைப் ஆஃப் பீப்புள் வந்து, ஒருத்தருக்கு வந்து ஞானம் இருக்கு, இன்னொருத்தருக்கு வந்து ஞானம் இல்லை. இப்போ சாஸ்திர நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஓ இதுதான் பகவானுடைய பிளான், இது ப்ரீ டிஸ்டைன்ட், அதனால வந்து அவனுடைய இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம நடக்கணும் அப்படின்ட்டு வந்து பிரசாதமா ஸ்வீகரிச்சுக்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த பரீட்சை அது போக்கிக்கிறதுக்கான பிரயத்தனமும் எடுக்கல அவர். பிகாஸ் நோ ஹி அண்டர்ஸ்டாண்ட் தட் நோ இட்ஸ் a லார்ட்ஸ் பிளான். பட் இப்போ ஞானம் இருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறது நான் ஓகே, பட் ஞானம் இல்லாதவங்க பாவம் இல்லை சுவாமி. பிகாஸ் தே டோன்ட் நோ த சாஸ்திரம். இல்லைன்னா வந்து ஆக்சஸ் இல்லாததுனால வந்து அவங்களுடைய கர்மா படி, இல்லைன்னா அவங்களுடைய வாசனை ருச்சி அதுக்கேற்ற மாதிரி வந்து டிசைட் பண்ணிட்டு எப்படியோ தப்பு பண்ணிடுறா. திருப்பி தப்பு பண்ணிட்டு அகைன் புனரபி ஜனனம், புனரபி மரணம், திருப்பி ப்ரீ டிஸ்டைன், திருப்பி நரகம், ஸ்வர்க்கம், திருப்பி மற்ற பூலோகம், இப்படியே அவங்க சுத்திகிட்டே இருக்கா இல்லையா. ஆனால் இப்போ ஆக்சஸ் இல்லாமல் போகிறதுக்கு கூட அவங்க கர்மா தான் காரணம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பாமரன் கேள்வி கேட்குறான், எல்லாம் கர்மாவே அப்படின்னு கர்மாவேன்னு இருந்தா அப்போ வந்து வாட் இஸ் தேர் நோ அப்படின்ற மாதிரி. அதாவது வந்து ஒரு ப்ரீ ப்ரோக்ராம்டு மாதிரி தானே எல்லாம் ஒர்க் பண்ணுறா அப்படின்ற மாதிரி. அதாவது கரெக்டாக கேள்வி கேட்டேன்னு தெரியல சுவாமி. அடியன் கரெக்டாக கொஸ்டின் முழுமையா கேட்டேன். ஞானமே இல்லைன்னு சொல்ல முடியாது யாருக்கும். ஏன் சொல்றீங்க? சில திருடன் கூட பிராணிகள் திரும்பி பார்க்கலாம் சுவாமி. அடியேன் திருடன் கூட வந்து திரும்பி பார்த்து தான் திருடுறான். அப்போ திருடுறது தப்புன்னு தெரியறது அவனுக்கு. உண்மையா ஞானம் இல்லைன்னு யாரையும் சொல்ல முடியாது. நம்ம மனுஷனை விட்டுருங்க, சில பிராணிகள் இருக்கு இல்லையா, ஆமா, அந்த பிராணிகள் இந்த பொருளை சாப்பிடலாமா கூடாதுன்னு எப்படி டிசைட் பண்றது? மோந்து பார்க்கறது சுவாமி, இல்லைன்னா decide சாப்பிடுறது பண்ணுது. இல்லை. ஓகே. ஆடு இருக்கு பாருங்க, அநேகமா பச்சையா இருக்கிற எல்லாத்தையும் சாப்பிடும். ஆனால் சில சில செடிகளை சாப்பிடாது ஆமா, இல்லையா? அதாவது ஆமாம் அதுக்கு சுவாமி. இன்பில்டாவே ஞானம் இருக்கு. அந்த ஞானத்துக்கு முன்னாலும் போருங்கிறான். நம்ம அதை மீறிண்டு பண்றச்சே தான். சுவாமி நமக்கு வேற ஒன்றும் வேண்டாம், எனக்கு வந்து டயபெட்டிக் வந்து எந்த அளவுக்கு என் ஹார்ட்டையோ என்னுடைய கண்ணையோ இல்லை என்னுடைய காலையோ அஃபெக்ட் பண்ண தெரியாது, ஞானம் இல்லை எனக்கு. ஆனால் எனக்கு டயபெட்டிக் இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டார். இப்ப நான் என்ன பண்ணணும்? சர்க்கரை அதுக்கேத்த சாப்பிடாம மாதிரி வந்து ஆமா, அதுக்கேத்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும். பண்ணணும். பண்ணலைன்னாக்க அனுபவிக்கிறோம். அதே மாதிரி மனுஷனுக்கு என்ன பண்றாங்கனாக்க, அப்பா நீங்க போறியா, இந்த இடம் ரொம்ப வழுக்கலா இருக்கு, அப்போ பார்த்துக்கணும். அதுக்கு வந்து யார்கிட்ட ஸ்கூல்ல போய் சொல்லி இப்போ வழுக்கா எப்படி போடுது அப்படின்னு அதுக்கு கிராஷ் கோர்ஸ் எல்லாம் நடத்துறது இல்லை. இந்த மாதிரி இயற்கையான ஞானம் இருக்கு, அந்த ஞானத்தை அப்ளை பண்ணா போறோம். அதை தவிர்த்து மேலே பண்ணணும் அபிப்பிராயப்படல. அதனாலதான் நமக்கு இயற்கையான ஞானத்திற்கு இந்த ஞானத்தை நம்ம இவ்வளவு தூரம் பயன்படுத்துறோங்கிறத பொறுத்து. ஆனால் தெரிஞ்சுண்டு வேற ஒன்றும் இல்லை. ராவணனுக்கு இல்லாத ஞானமா? 4 பேர்த்த நல்லா அறிஞ்சவன், 3 உலகத்தை கட்டி ஆள்றவன், அப்படி இருக்கிறவன் பிறன் மனைவி நாடலாமா? கூடாது இல்லையா? கப்பன் சொல்றச்சே அது சொல்றான். 2 என்னன்னாக்க ஆண்மை அவன்கிட்ட இருக்கு, வீரம் இருக்கு, நோட
ஆனால் பிறன்மனை நோக்கா பேராண்மை இருக்கா அவன்கிட்ட? இல்லை இல்லையா? இல்லை. அவனுக்கு அதுக்கப்புறம் எத்தனை பேர் சொல்றா அவனுக்கு ஒத்தர் மாத்தி ஒத்தர், அப்புறமா அது வரப்படாதா? அப்பதான் அமைதி. சொல்றா இல்லையா? ஓகே. மாரிசன் சொல்றான், எப்பா நான் அவன்கிட்ட வாங்கினாடி என்ன தெரியுமா, நீ அவன்கிட்ட போகாத வச்சுக்காதே அப்படிங்கிறான். ஆரி சொல்றான், ஒத்தொத்தரும் சொல்றான், கும்பகர்ணன் சொல்றான். பேசுவது மானம், இடை பேணுவது காமம், பூசுவது மானிடரை, நன்று நமக்கு ஒற்றம் அப்படிங்கிறான். விபீஷணன் சொல்றான், அவனை கொண்டு விட்டுடு, பிரதியதாம் ராகவதாய் ராகவ் பிரதியதாம் ராகவாய் மைத்திலி, இப்படிலாம் சொல்றான். இப்படி எல்லாம் சொல்ற செய்யும் அவன் ஏன் அறிவு இல்லை? அவன் அறிவில்லாதவனா? ஓகே. அதே மாதிரி அவனுக்கு மோகமும் அகங்காரமும் வந்து அவனுக்கு வந்து உந்திட்டு சுவாமி. அதனால வந்து அப்படி இருந்தா. சாரி டு இன்டரப்ட் சுவாமி. மோகமும் விநாசகாலே அதுக்கப்புறமா விபரீத புத்தி. அகங்காரமும் வந்து ஆமா. ஆனாலும் அதுவும் பகவானுடைய பிளான் சுவாமி. ஏன்னா வந்து ராவண வேட்டை ஆ ஆடுவது சரி, எங்கனே நான் என்ன அப்படின்னு சொல்றேன், வந்து அது ஆமா அந்த பிளான்ல அவன் படிச்சவனா இருந்துட்டு இது பகவானுடைய பிளான், இந்த மாதிரி இருக்கு, நான் தப்பு பண்ணியிருக்கேன், நான் மாட்டிக்குவேன், என்ன பண்ணணும்? பகவான் சரணாகி எடுத்துறேன், நான் தப்பு பண்ணுங்க. அவன் ஃபீல் பண்ண வேண்டாமா? ஃபீல் பண்ணலையே. அதை மொத்தம் ஃபீல் பண்ணியிருந்தானாக்க பகவானுடைய பொறுப்பு அப்படின்னு விட்டுட்டானாக்க அவன் நல்ல வழியை கொண்டு போயிருப்பான். அவன் பண்ணல, அதுதான் அந்த டெசிஷன் அவன் எடுக்கல, அதனால பட் கெட்டு போச்சு. சுவாமி இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து அதுக்கு முந்தின விஷயங்களை பார்க்கும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா சனத்குமார்கள் விட்ட சாபம் பிளஸ் பகவான் அவனுக்கு கொடுத்த ரைட், ஒரு அதான் சரி, அது டிராமா, ஆப்பர்ச்சுனிட்டி சரி, ஐ அக்ரி. எல்லாம் கோஜென்சியா இருக்கு சுவாமி. ரைட், எல்லாமே இட் இஸ் a drama, கோஜென்சியா. நோ டவுட், இட் இஸ் a drama. ஆனால் ஆஹ் அவனுக்கு இத்தனை வாய்ப்பு கொடுக்கப்பட்டது திருந்தறதுக்கு, யா ஒன்னா கரெக்ட். ரெண்டா? அதனால ஆஸ் எந்த பர் த ராவணன், ஸ்கிரிப்ட் வந்து அவன் வந்து மறந்துட்டான் இந்த சுவாமி. ஏன்னா மறக்கணும்ன்றது தான் எதிர்பார்ப்பே. எந்த ராவணன் நான் எல்லா உலகையும் ஜெயிச்சவன், எனக்கு யாரும் எழுதிட்டாரு, நேரவே ராமட சண்டை போட்டு ஜெயிச்சு கொண்டு வந்துருக்குதானே? ஏன் தெரியுமா? இது அவன் பண்ண முதல் தப்பு, முதல் முயற்சி. இவன் உண்மையிலேயே வீரனா இருந்திருந்தான்னாக்க, சீதை அடையணும் ஆசை இருந்ததானாக்க அவன் என்ன பண்ணணும்? ராமன் கிட்ட போய் சண்டை போட்டுக்கணும், ராமனை கொண்டுட்டு சீதையை கொண்டு வந்துருக்கணும். அப்படி பண்ணலையே. ஆமாம். அப்புறம் எத்தனை தவறு வரிசையா சொல்ல 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 ஒவ்வொரு தவறு மாறி மாறி வந்துட்டே இருந்து இல்லையா? அதனாலதான் ஆமாம். அவன் அவ்வளவுலாம் காத்துட்டு இருந்தான், இவ்வளவு பாவம் பண்ணிட்டு இருந்தான். அப்புறம் சர்ஜரி ஒரு வழியா பண்ணிட்டான், தீர்ந்து போச்சு. புரியுதா? புரியுது சுவாமி. முதல் முயற்சியிலேயே தீச்செயலை தடுத்தால் என்ன? முடியாது. ஏனெனில் ஒவ்வொரு ஜீவனும் தன் வினைகளுக்கேற்ப விருப்பு வெறுப்போடு செயல்படுகிறான். அறிவுடையவன் ஆதலால் அவனுக்கு விதிவிலக்குகளையும் அவற்றின் பலன்களையும் பற்றி அறிவு வைத்துள்ளான். அவனுக்கு அறிவு கொடுத்தா அவன் தானே கொடுத்தான், இது நல்லது இது கெடுதல். ஏன் தெரியாத ராவணனுக்கு பிறன்மனை வழிதல் தவறு, இந்த திருடிட்டு வருது தவறு தெரியாதா? ஒரு அரசா ராஜாவை திருடலாமா? தப்பு இல்லையா? தீச்செயல் செய்வனை என்ன பண்றான்? இவனை ஒரு வழியா பண்ணாக்க ரைட்டு முடியாதுப்பா, இவனை கான்ட்ராக்ட் இருந்தாலும் இப்பெல்லாம் பரவாயில்ல, இருந்தாலும் கான்ட்ராக்ட் தான் கொஞ்சம் வளரட்டும், இந்த பழுக்கட்டும் அப்புறம் எடுக்கிறேன் பாக்க. அந்த மாதிரி முழுக்க வேளாண் விட்டு ஒரு வழியா ஆப்ரேட் பண்ணணும். அந்த மாதிரி தான் நமக்கு பெருமாள் பண்றான். புரியுறதா அது? ஓகே சார். இப்ப புக்குக்கு போலாம். பக்கம் 214 பராயத்தாதிகரணம். சுவாமி சாரி சுவாமி புக்கு போறதுக்கு சுவாமி இப்ப காதல விழுந்தா பாருங்க. சொல்லுங்க. இப்ப நம்ம புக்குக்கு போறதுக்கு முன்னாடி வந்து ஜஸ்ட் டு கன்க்ளூட் சுவாமி, இப்ப வந்து இந்த ராவணனுடைய விஷயமோ இல்லைன்னா வந்து அவன் பேர் என்ன பரீட்சித் டீடைல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்ச புராணம் தெரியறதுனால முன்பின் தெரியறதுனால வந்து நம்மளால ஈஸியா வந்து ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு முடியாது. பட் நம்ம மாதிரி அடியன் மாதிரி இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்களுக்கு முன்ன தெரியாது, பின்ன தெரியாது. அதனால வந்து இது வந்து ஒரு ஒரு கன்க்ளூட் பண்றதுக்கு வந்து கஷ்டமா இருக்கா? இந்த மாதிரி வந்து ப்ரீ டிஸ்டைன்ட், அதுக்கப்புறம் பகவானுடைய பிளான், ஜீவனுடைய சுவாதந்திரியம், இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது, கொலேட் பண்ணி பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அது ப்ரீ டிஸ்டைன்ட் பட் ஸ்டில் நோ ஜீவன் இஸ் டேக்கிங் ஆக்ஷன். அதனால வந்து அவனுக்கு ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையுமே கொலேட் பண்ணி பார்த்தா நமக்கு முன்ன பின்ன தெரியாததுனால we are not able to conclude or come to a conclusion அப்படின்னு எடுத்துக்கலாமா சுவாமி? தாராளமா. நமக்கு பொறுத்தவரை நமக்கு இனிமே நடக்க போது தெரியாது. நம்ம இப்ப ராவணனை பத்தி பேசுறோம் அப்படின்னாக்க அது முடிஞ்சு போன கதை.
அது இப்படி பண்ணிருக்கலாம், இப்படி நம்ம சொல்றோம். ஆனா ஆஸ் இட் இஸ் நமக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம் தெரியாது. ஏன்னா நமக்கு அர்த்தம் அப்படி இருந்தது தெரியாது நமக்கு. அதுக்காக தான் நம்ம பூர்வாச்சாரம் ரொம்ப அழகா சொல்லிருக்காரு. இது எல்லாத்தையும் நல்லா த்ரெட் பேர் ஆராய்ச்சி பண்ணி தான் சொல்லிருக்காரு. உனக்கு நாளைக்கு நடக்க போறது எனக்கு தெரியாது உனக்கு. அதனால என்ன பண்றேன்னாக்க உன் பொறுப்பு அவங்ககிட்ட விட்டுடு. பரநியாசம் சமாசனம் அதுதான், அவங்ககிட்ட விட்டுடு. ஏன்னா அவனுக்கு தெரியும் எதிர் நிகழ்கழிவு, அவனுக்கு தெரியும் அவனுக்கு. அதனால உனக்கு என்ன வர போறதோ அவன் பொறுப்புல உன்னுடைய கர்மாவையும் தீர்த்து நல்ல வழியில கொண்டு போய் தங்கிட்டையும் சேர்த்துக்குவான். நான் அவன் அடையிறத என் பொறுப்பு நினைச்சுட்டு போகாத. அதுதான் வெரி சிம்பிள் திங், எம்பெரிக்கல் ஃபார்முலா. அதுதான் சரணாகதி பண்ணாக்க. புரியுதா? பக்கம் 214, அத்தியாயம் 2, பாகம் 3, அதிகரணம் 59. பராயத்தாதிகரணம், பரமாத்மாவின் செயல்பாட்டு களம். இக்களத்தின் பெயரில் தொடரும். ஆத்மாவுக்கு செயல்பாடு உள்ளது என்பது முந்தைய களத்தில் நிறுவப்பட்டது. இதில் தொடர்ந்து இந்த செயல்பாடு எப்படி ஏற்படுகிறது என்பது ஆராயப்படுகிறது. அச்செயல்பாடு பரமாத்மாவின் அனுமதியாலேயே நடைபெறுகிறது என்பதால் இக்களம் பராயத்தாதிகரணம். பர எத்தம், அவனுடைய எத்தனம்னால் நடக்கிறது எனப்படுகிறது. இங்கு எழுப்பப்படும் மையம் வேத விதிகளுக்கேற்ப செயல்படுதல் ஜீவனுக்கு பொருந்தும் என்பது முந்தைய காலத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆகவே ஜீவாத்மா தன் விருப்பம் ஒன்றினாலேயே செயல்படுதல் என்று கொள்ள முயலுமா? அப்ப என்ன பண்ணலாம்? தன் இஷ்டப்படி தான் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு நிமிஷம் சொல்லுங்க, சொல்லுப்பா. என்ன? ஆமா. வேத விதிகளுக்கேற்ப செயல்படுதல் ஜீவனுக்கு பொருந்தும் என்பது முந்தைய காலத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆகவே ஜீவாத்மா தன் விருப்பம் ஒன்றினாலேயே செயல்படுகிறான் என்று கொள்ள வியலுமா என்பது இக்களத்தின் சூத்திரங்கள் அவற்றின் பொருளும். பராத்து தச்சுதே, ஜீவனின் செயல்பாடுகள் அவனிடம் வேறுபட்ட பரமாத்மாவாலேயே ஏற்படுகிறது என்று ஸ்ருதிகள் கூறுகின்றன. பிரயத்தான அபேட்சாஸ்து விகித பிரதிஷித்த வையத்யாத்யப்யா, ஸ்ருதிகளில் உள்ள விதிவிலக்குகள் வீணாகாதிருப்பதற்கு அதற்கேற்ப ஜீவாத்மாவின் முதல் முயற்சியை பரமாத்மா எதிர்பார்த்து அதற்கேற்ப அதற்கு அனுமதித்தலை செய்கிறான். ஒரு வாத்தியார் 40 குழந்தைகளுக்கு ஒரே மாதிரி சொல்லிக் கொடுக்குறார். நோட்ஸ் கொடுத்துருக்கார், எல்லாம் எழுதுறாங்க. பரீட்சை எழுத சொல்றார். எல்லாரும் ஒரே மாதிரி எழுதுறது இல்லையே. ஏன்? வாத்தியார் பொறுப்பா இல்லை பையன் பொறுப்பா? வாத்தியார் தன்னுடைய கடமையை ஒழுங்கா செஞ்சுட்டார். இப்போ பையன் என்ன பண்ணணும்? தன்னுடைய கடமையை அவங்க செய்யணும் இல்லையா? அது பண்ணல, அதுக்கேற்ற மாதிரி மாறுப்பான். அதே மாதிரி தான் நமக்கெல்லாம் மேல இருந்து அவங்களுக்கு பாடம் நடத்திட்டே இருக்காங்க. இது பண்ணு, இது பண்ணாதேன்னு. நம்ம ஒவ்வொரு நாளும் பரீட்சை எழுதிட்டு இருக்கோம். நம்ம சரியா பண்ணலன்னாக்க அதுக்கேற்ற மாதிரி நமக்கு மார்க் வந்து வேற. இச்சூத்திரங்களுக்கு ராமானுஜர் விளக்கம். தைத்திரிய உபனிஷத்து ஆனந்தம். பிராணிகள் யாவற்றிலும் உள்ளிருந்து அவர்களை ஏவுகிறான். எவன் ஆத்மாவை நிலைபெற்றிருந்து அதை நடத்துகிறானோ, கீதையர் பிராணிகள் யாவற்றிலும் நான் நிலைபெற்றுள்ளேன், நினைவும் மறப்பும் என்னாலேயே ஏற்படுகிறது, அனைவரையும் ஆள்பவன் தான் என்ற வாக்கியங்களால் பிராணிகள் செயல்பட வைப்பது பரமாத்மாவே. இங்கு எழும் மறுப்பு. யாவற்றையும் செய்விப்பது பரமாத்மாவை எனில் ஜீவாத்மா அறிவால் செயல்பாட்டால் என்ன பயன்? எல்லாம் பரமாத்மா பண்றாங்க, இவனுக்கு என்ன பிரயோஜனத்துக்கு சேதனம் சைதன்யம் கொடுத்திருக்கு வேண்டாமே. மேலும் ஜீவனை ஒரு செயலை குறித்து விதிக்கும் அல்லது விளக்கும் வேத வாக்கியங்கள் பயன்படுத்தும். எனக்கு அறிவுறுத்தினாக்க அவனுக்கு சொல்லி இது பண்ணி இது பண்ண சொல்ல புரிஞ்சுக்குவான். அதெல்லாம் இல்லைன்னாக்க அவன் என்ன பிரயோஜனம் வந்து? இதற்கு ராமானுஜர் அளிக்கும் விளக்கம். ஜீவன் அறிவுள்ளவன், வேத வழிகாட்டலுக்கு ஏற்ப பகுத்தறிந்து செயல்களும் திறனுள்ளவன். அவன் தன் அறிவை பயன்படுத்தி நல் வழியிலோ அல்லது அல்வழியிலோ முயல்வானாகி பரமாத்மா அதை தடுக்காது அவன் தெரிந்தெடுத்த வழியிலேயே அவனை ஏவுகிறான். அவன் செயல்பாட்டிற்கேற்ப அவனுக்கு அருளையோ தண்டனையோ அளிக்கிறான். நல்வழியில் செல்லும் ஒருவன் கவனக்குறைவால் தீவழியை தேர்ந்தெடுத்தால் அவனை அதிலிருந்தும் விலக்கி நல்வழிக்கை கொண்டு வருவான். அண்ணா படிக்க விடு ஒரு பையன், அவனுக்கு என்னமோ ஒரு பட்சியில திடீர்னு மார்க் குறைஞ்சி போச்சு, அவனுக்கு உடம்பு சரியில்லையோ வரலையோ இருந்து போச்சு. அப்புறம் என்ன பண்ணா? ஆதியார் கூப்பிட்டேப்பா, என்ன நீ இப்படி பண்றீங்க? இது மாதிரி எனக்கு ஒன்றும் வேண்டாமா? இல்லை சார், எனக்கு அன்றைக்கி மரம் சரியில்லை, ஏதோ காரணம், ஏதோ சர்க்கம்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருந்தாங்க. அவன் அப்புறம் நல்லபடியாக வருவாங்க. ஆனால்
ஆத்தியார் என்ன சொன்னாலும் சரி, நான் இப்படிதான் எழுதுவேன், இதுக்கு மேல போக மாட்டேன், எனக்கு அது புரியாது அப்படின்னு இருந்தாக்க என்ன பண்றது? அவனை சரி போட்டோம், இப்போ இந்த 2 வருஷம் படிச்சுட்டு வா அப்படின்னு விட்டுருவான். அதான் ஒருவன் கவனக்குறைவார் தீவழியை தேர்ந்தெடுத்தார் அவனை அதிலிருந்து விலக்கி நல்வழிக்கே கொண்டு வருவான். தீவழியே செல்பவனை மேலும் மேலும் ஊக்குவித்து இறுதியாக வெண்ணகரம் போன்ற தண்டனைகளை அளித்து திருத்துகிறான். சில பிறப்புகளில் தண்டனை முடிகையில் அவனை திருத்தி பணிகொள்கிறான். கருத்துக்களை கீதையில் பல இடங்களிலும் கண்ணன் விளக்கியுள்ளான். அறிவுடைய ஜீவாத்மா ஒரு செயலில் நன்மை தீமை அறிந்து அதில் ஈடுபடுதல் விலகுதல் செய்ய முயலும். அவன் அவற்றை எதை தெரிந்தாலும் அதே வழியில் அவனை செல்லும்படி பரமாத்மா நியமிக்கிறான். நல்வழியே செயல்படும் ஆத்மாவுக்கு நன்மைகளையும் முக்தியையும் அளிக்கிறான். தீவழி செய்யும் ஆத்மாவை தண்டித்து பல பிறப்புகள் கொடுத்து பின் திருத்தி பணிகொள்கிறான். ஆக நமக்கு ஏன்னாக்க ஏன்பா என்ன நினைக்கிறோம், இன்னைக்கு இந்த ரவுடிகள் இருக்கானே, அயோக்கியத்தனம் பண்றாங்க, எனக்கு பெருமாள் மனசுல தளர்ந்த பண்ணப்படாதா? இல்லை இல்லை, அவனுக்கு கர்ம வினை அனுபவிக்கிறது பாக்கி இருக்கு, எல்லாத்தையும் அனுபவிக்கணும். ஆனால் அனுபவிக்கணும் அப்படிதான் இருக்கணும். அது சாதாரண மருந்துனால போறதா பார்க்கணும், இல்லை அப்புறம் சர்ஜரி பண்ணா பண்ணி ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி அவனை விட்டுடுறாங்க. புரியுதா? அதனால ஆக ஜீவாத்மாவுக்கு ஞானம் உள்ளது. ஞானத்தை இயல்பாக பண்பாக கொண்டது. அது செயல்படுறது. அதனுடைய செயல்பாடானது பரமாத்மாவுடைய கட்டளைக்கு உட்பட்டு நடக்கிறது அப்படிங்கிறது பார்த்தோம். இன்னமே இந்த ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் எப்படி தொடர்புடையது அப்படிங்கிறது அடுத்தது பார்க்கணும். ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி அடுத்தது அம்சாதிகரணம். இது மட்டும் சில பகுதி சந்தேகங்களை தான் கேளு. யாருக்கு சந்தேகம் இல்லையா? நமஸ்காரம் சுவாமி. சின்ன சந்தேகம். சொல்லுங்க. இப்போ இந்த ராமானுஜர் அளிக்கும் விளக்கத்துல தீவழியே செல்பவனை மேலும் மேலும் ஊக்குவித்து இறுதியாக விண்ணரகம் போன்ற தண்டனைகளை அளித்து திருத்துகிறான் அப்படின்ற மாதிரி இருக்கு. அவன் மேலும் மேலும் ஊக்குவிக்க வேண்டிய அவசியம் என்னவா இருக்கணும்? ஏன்னா நீங்க சொன்னீங்க ஏற்கனவே அவனுக்கு தண்டனை கொடுத்து திருத்துறான் அப்படின்றது. ஆனாலும் ஞானமே வடிவான இறைவனுக்கு இந்த வழி சரியான வழியான்ற மாதிரி ஒரு சந்தேகம் வருது. சரியா? சரி. இப்போ உங்களுக்கு பேனர் கட்டி வந்திருக்கா? என்ன சுவாமி? பேனர் கட்டி அது வந்திருக்கா? இல்லையே. இல்ல. பேனர் கட்டி வந்தோட தெரியும். பேனர் கட்டி வந்துதானாக்க அது ஆரம்பத்தில் வலி நலிக்கும். சரி, டாக்டர்கிட்ட போனோம்னாக்க டாக்டர் உள்ளுக்கு மருந்து கொடுப்பான், சரியாச்சுன்னா பார்க்கணும். இல்லைன்னா என்ன பண்ணுவோம்னாக்க அது ஆப்ரேட் தான் எடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணுவான்னாக்க இப்போ ஆப்ரேட் பண்ண முடியாது, வெயிட் பண்ணு, ஆகட்டும், முத்தணும், அது 2-3 நாள் ஆகும். நல்லா பழுக்கும், மேலே தனியாக அந்த சீ வச்ச மாதிரி வரும். அப்புறம் அந்த ஓப்பன் பண்ணுவான். ஏன்னாக்க அரைகுறை ஓப்பன் பண்ணால் திருப்பி வரும். அது மாதிரி சில பிரச்சனைகளை அது அந்த மட்டில் விட்டு அதுலேருந்து எடுத்தா தான் முடியுமே தவிர்த்து இன்னால பண்ண முடியாது, அதுக்குள்ள எடுத்து பண்ண முடியாது. அந்த மாதிரி கேசஸ் தான் இதெல்லாம். இன்னொன்று என்னன்னாக்க அவனுக்கு எப்போ தீச்செயல்ல ஈடுபாடு இருக்கோ அப்போ அவனுக்கு வாய்ப்பு கொடுக்குறான். ஆனா அந்த வாய்ப்பை அவன் எடுத்துக்கிறது இல்லை. நல்ல எக்ஸாம்பிள் என்னன்னாக்க ராவணன் துரியோதனன் தான். ராவணனுக்கு முதல்ல இருந்து ஆரம்பிச்சு திருப்பி 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 சொல்லப்படுறது. இருந்தாலும் அவன் மனசு அதில் போக மாட்டேங்க. துரியோதனனுக்கு 1-2 எவ்வளவு சொல்லியிருக்கான், எவ்வளவு ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ணி நான் பாண்டவளை அழிக்கிறதுக்கு. ஒன்று அவன் வின் பண்ணிட்டு வந்துட்டாலே அப்போ அது தெரிய வேண்டாமா? அதுதான் போகட்டும். அவன் தூது வந்திருக்கச்சே கண்ணனை கட்டி போடுறேன்னு ஆரம்பிச்சானே, அவன் விசுறுபடுத்தானே, அப்போ அது தெரிய வேண்டாமா? இவன் யார்கிட்ட இருக்கான்னு அவன்கிட்ட ஜெயம் இருக்கு தெரிய வேண்டாமா? கடைசி நேரம் அவனுக்கு என்ன இடமா இல்லை? 5 கிராமம் கொடுனா கொடுத்தா என்ன அவனுக்கு உண்டா குழைச்சிருப்பானா இல்லையா? இவ்வளவெல்லாம் வாய்ப்பு கொடுத்துன்னு தான் இருக்கு. ஆருக்கு தீயது பண்றவனுக்கும் வாய்ப்பு கொடுத்துன்னு தான் இருக்கு. ஆனாலும் அவன் அதை கவனிக்காம மேலும் மேலும் தீயதே பண்ணி ஒரு வழியில அழித்து தான் ஆணுங்களும் வந்துடும், அழிக்கிறது. சில ஆபரேஷன்ஸ் எல்லாம் இது முத்தட்டு தான் சொல்லுவோம். இன்னால கான்ட்ராக்ட் எல்லாம் அப்படிதான் இருக்கு. இப்போ லேசன்லாம் சரியா போச்சு. இந்தானா கான்ட்ராக்ட் என்ன முழுக்க வரட்டும், அப்புறம் தான் ஆப்ரேட் பண்ண வேண்டாம். அது இன்னும் சிலருக்கு அப்படித்தான் இருக்கு.
சில ஆப்ரேஷன்ஸுக்கு அது நல்லா ஃபுல்லாக ரைப் ஆனால் தான் ஆப்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு அதுக்காக ஜீவாத்மாவுக்கும் புரிய சுவாமி, ஜீவாத்மாவுக்கும் இந்த மனசுக்கும் உள்ள ஒரு உறவு இருக்கு இல்லையா? அது ஏன் மனசு வந்து இப்ப ஜீவாத்மா வந்து இறைவன் தான் கண்ட்ரோல் பண்ற, பரமாத்மா கண்ட்ரோல் பண்றான் அப்படின்னு பாக்குறோம். அப்படி இருந்தும் கூட மனம் ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துல அதிதீவிரமா ஈடுபடுறதுக்கு காரணம் வெறும் கர்ம வினை மட்டும் தானா? இல்ல இந்த பிறவியில அதோடைய வாசனை வந்து அதை நோக்கி போறது வந்து இறைவன் வேடிக்கை பார்க்கும்போது ஜீவாத்மா அந்த வேலையை செய்யுதா? திரும்ப திரும்ப ஒரு தவறு செய்யறதுக்கோ அல்லது ஒரு ஒரு சாஸ்திர விளக்கான ஒரு விஷயத்த செய்யறதுக்கோ மனம் ஆசைப்படுறதுக்கு காரணம் இந்த வாசனை, ருச்சி வாசனை. ருச்சி வாசனை நான் இது செஞ்சுட்டு இருக்கேன். அதாவது இது தப்புன்னு தெரியுது, ஆனாலும் அது எனக்கு செய்ய விருப்பமா இருக்கு. அதாவது நம்ம மார்க் ட்வைன் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, அமெரிக்கன் ரைட்டர். அவர்கிட்ட போய் ஸ்மோக் பண்றது இருக்கே, இது எப்படி, அது அபிப்பிராயம் என்னன்னு. அவர் எப்போ பெரிய செருவு குடிச்சுட்டே இருப்பார். அவர்கிட்ட போய் ஸ்மோக்கிங் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் வைலஸ்ட் டர்ட்டியஸ்ட் ஹாபிட் இன் தி வேர்ல்ட், பட் yet ஐ லைக் இட் அப்படின்பார். அந்த மாதிரி என்னன்னாக்க சில விஷயங்கள் நல்லா தெரியும், நமக்கு இது தப்புன்னு தெரியும், ஆனாலும் செஞ்சிடும். வேற ஒன்றும் வேண்டாம் சுவாமி. சூதாரிகள் இருக்காங்களா இல்லையா, நீங்க தெளிவாக பார்த்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்துக்கலாம். அவன் தோத்தாலும் திருப்பி அது திருப்பி அதெல்லாம் கொண்டே போடுவான். இந்த ரேஸுக்கு போறவனாகட்டும், சீட்டாடுறவனாகட்டும், அவெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க அவன் வந்து அதிலே போயிருக்கான். அவனுக்கு தெரியுது ஏன்னா குடும்பம் கஷ்டப்படுறதே இதுன்றதே தெரியும், இருந்தாலும் பண்ணுவான். ஏன் அப்படின்னாக்க அவன் தெரியலையா, அறிவு இல்லையா அவனுக்கு. அது ருச்சி. வாசனை என்னன்னாக்க இன்ட்யூட்டிவா வருது பாருங்க சிலது. இந்த ஆமை என்ன பண்ணுனாக்க அது வந்து முட்டையிடுறதுல ஒரு பர்டிகுலர் இடத்துல போய் பெருசா பள்ளத்தை பறிச்சு முட்டையிட்டு வந்துடும். அது பொறிஞ்சு வெளியில வரைச்சா பாத்தீங்கன்னாக்க எல்லா குட்டியும் நேர கடல் நோக்கி தான் வந்து எதிர்பக்கம் போறதே இல்லை. எப்படி, அதுக்கு இன்ட்யூஷன். முந்தின ஜென்மத்தினுடைய வாசனைனால நம்ம சிலதெல்லாம் நம்ம செய்யறோம். நம்ம பார்க்குறோம் சில குழந்தைகள் நல்ல இயல்பாகவே ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்கு, சிலது மந்தமாகவே இருக்கு. இதெல்லாம் முந்தின ஜென்ம தொடர்பு. அது மாதிரி இந்த ருச்சி வாசனைகள் தான் நம்ம பண்றது. இப்போ என்ன பண்றோம், எனக்கு நான் யாரு அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வந்த உடனே என்னால என் மனசை கண்ட்ரோல் பண்ண முடியும், இந்த ருச்சியும் வாசனையும் அடக்கிக்க முடியும் அப்படிங்கிற உங்களுக்கு செல்ஃப் பொசஷன் வந்துட்டானாக்க நீங்க நல்ல வழியில போவீங்க. அதெல்லாம் இல்லாம அது வழியா போக விட்டீங்கன்னாக்க கெட்ட வழி ஆயிடுச்சு. நம்ம முன்னாள் ஒன்று பார்த்தோம் இல்லையா, 5 புலன்களும் 5 குதிரைகள், புத்தி தான் அங்கே சாரதி, மனம்தான் கடிவாளம், இந்த உடம்பு தான் தேர், அது ஆத்மா தான் ரதி குறவன். இவன் இந்த புத்தியால அந்த மனத்தை கண்ட்ரோல் பண்ணி அவன் வந்து ஒழுங்கா நல்ல வழியில போனான்னாக்க அவன் விஷ்ணு பரமம் பதம் பார்த்து. அந்த மாதிரி அது இல்லைன்னாக்க வீணா கெட்டுப்போம். யானை இருக்கு, எவ்வளவு வேலை செய்யறது, பெரிய பெரிய லாக்ஸ் எல்லாத்தையும் அனாகாசமா தூக்கி அடுக்கி செஞ்சு விடுறது. அந்த யானையை நம்ம ஒரு கண்ட்ரோலுக்குள்ள கொழுந்தோம்னாக்க நமக்கு வேலை செய்யும். அது இல்லாம விட்டாக்க மதம் பிடிச்சு நம்மே அழிச்சுப்போம். அந்த மாதிரி தான் இந்த மனம்ங்கிறது இந்த மதம் பிடிச்ச யானை மாதிரி தான், யானை மாதிரி தான். நம்ம கண்டு கொண்டு நம்ம என்ன பண்றோம், மனம் போன போக்கில் போகணும். அதனால பிரச்சனை. அது ருச்சி வாசனை. இப்போ அறிவு வந்து ஞானமா மாறுறதுக்கு அனுபவம் தேவைப்படுறது இல்லையா? அப்போ அந்த அனுபவம் தான் விதின்னு சொல்லலாமா? அனுபவமும் விதின்னு சொல்றத விட என்ன, அனுபவம் வந்து புக், டெக்ஸ்ட் புக். உங்களுக்கு நீங்க மனசுல எவ்வளவு வாங்கிக்கிறீங்களோ அது மாதிரி நடக்கிறீங்களோ அதுக்கு தான் அனுபவம் வந்து உங்களுக்கு. இட் இஸ் ஜஸ்ட் a டெக்ஸ்ட் புக். how much you use it. நாலேஜ் தானே சுவாமி டெக்ஸ்ட் புக். இப்போ நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ இந்த நம்ம விசிஷ்டாத்துவத்தையுமே தெரிஞ்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அதுல வந்து எனக்கு எந்த அளவுக்கு பிடிப்பு ஏற்படுறது அப்படின்றதுக்கு வந்து ஒரு ஆழ்ந்த அனுபவம் வேணும். நாலேஜ் மட்டும் போறாது இல்லையா? இப்போ என்ன சொல்றேன்னா, எனக்கு முன்னால ஒரு செயல் பண்ணினேன், அவருடைய எஃபெக்ட் எனக்கு தெரிஞ்சுது. ஐ பர்ன்ட் மை ஃபிங்கர்ஸ். அப்போ என்ன பண்ணணும்னா
அதை தவிர்க்கணும். சரிதானே? இது ஒத்துக்கிறீங்களா? எஸ். இப்போ என்ன பண்றேன்னா, நான் ஒரு சூதாடி. நான் என்ன பண்றேன், எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்ல விளையாடுறேன். விளையாட்டா ஹெவி லாஸ் வந்துருக்கு. இப்போ நான் என்ன பண்ணணும், புத்திசாலி அது வெளியில வரணும். ஆனால் நடக்குமா? திருப்பி கையில பணம் கிடைச்சா என்ன பண்ணுவான்? ஒரு சேட் ஸ்டோரி சொல்றேன். 60-70 வருஷத்துக்கு மேல நடந்தது. சம்வேர் early 60s. கும்பகோணத்துல வெங்கட்ராவ்னு ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் இருந்தார். அப்போ வந்து ஆள் பற்றாக்குறை, அவன் சேர்ந்த மாதிரி டியூட்டிஸ் எல்லாம் பார்த்தார். பார்த்துட்டு சேர்ந்த மாதிரி 2 நாள் காம்பன்சேட்டிவ் ரெஸ்ட் எடுத்துருந்தார். அவர் சீட்டாட்டத்தில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவர். அப்போ கும்பகோணத்தில் இந்த கிளப்புகளுக்கு குறைச்சலே இல்லாமல் இருந்தது. சம்பளம் வாங்கினார். ஒரு இதில் போய் உட்கார்ந்தார், ஆடினார், பூராத்தையும் விட்டுட்டார். ஒரு பைசா பாக்கிலாம் விட்டுட்டார். அப்போ அவருக்கு ஒரு மெசேஜ் வந்தது. என்னன்னாக்க, அவருடைய தாயார் இறந்து போயிட்டாங்க. இதை மற்றவெல்லாம் கேட்டாங்க. ஐயோ இப்போ அவன் கையில் ஒன்றும் இல்லைக்கான அவள் ஆளு கையில் கொஞ்சம் பணத்தை கொடுத்து, சரி இப்போ வீட்டுக்கு போய் பார்த்து அந்த காரியத்தை பாருன்னு அவர் எது பண்ணணும்னாக்க, இன்னொரு குள்ள போய் உட்காந்து அதையும் விட்டார். இதுதான் வெறி. இப்போ அறிவு இருக்கு இல்லையா அவருக்கு? நல்லது என்னது, எந்த சுச்சுவேஷன் மென்னி அப்படிங்கிற சுச்சுவேஷன்லையும் இந்த ருச்சி, அது வேறு ருச்சி எனக்கு பாருங்க, அதில் போய் போயிட்டது. இது நடந்தது, எனக்கு நடந்த சம்பவம். இது சாதாரணம் இல்லை. மனுஷன் தானே அவர், தாயார் தானே போயிருக்கா, இவர்தான் செஞ்சாகணும். அதனால இந்த மாதிரி ஆட்களும் இருக்காங்க. புரியுதா வெற்றி? ருசியை விட வேண்டிய அறிவு வந்து ஜீவாத்மாவுடையது. ஜீவாத்மா தன்னுடைய லிமிட் என்னன்னு தெரிஞ்சுட்டு அதோட நிறுத்திக்கணும். நிறுத்தினானா என்ன, நான் அதுக்கு மேல பண்ணிடுவேன், நான் பண்ணிடுவேன் அப்படின்னு நினைக்கிறான் பாருங்க. அப்பதான் அவனுக்கு இது வருது, அவனுடைய அழிவு வருது. என்ன யார் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, யாரு? ராவணன். மனுஷனை போய் பயப்படுற நீ, விபீஷனை பார்த்து நீ மனுஷனை போய் பயப்படுற நீ, நம்ம எத்தனை பேர் ஜெயிச்சிருக்கோம் அப்படிங்கிறான். இதே மனுஷன்தான் ஒத்தனா இருந்து 14,000 ராட்சசர்களை கீழே தேராளியா இல்லாம கீழே ஒரே ஒரு முகூர்த்த காலத்துல அழிச்சிருக்காங்க. அது அறிவு அல்ல அவனுக்கு. அவ்வளவுதான் பட்டும் தெரியலையே அவனுக்கு. நிறைய சான்ஸ் கொடுக்குறான் சுவாமி. ஒரு விஷயம் எனக்கு நமக்கு தெரியல, எங்க சான்ஸ் இது நமக்கு தெரியல, நம்ம தான் திண்டாடும். ஆமா, நம்மளுடைய வாழ்க்கையிலேயே பாக்குறோம் நிறைய சான்ஸ் கிடைக்கிறது நமக்கு. யோஜனை பண்ணி பார்த்து தெரியும், அது தாண்டினதுக்கு தெரியும். ஐயோ அது அந்த வாய்ப்பு கிடைச்சு அதை உபயோகப்படுத்திக்கலையே அப்படின்னு நமக்கு அப்புறம் தெரியும். இந்த சில கோர்சஸ் வந்து முன்னால் ஆரம்பிச்சாங்க, அது புதுசா ஆரம்பிச்சிருக்கு. ஆனா ஈஸியா வேலை கிடைக்கும் சேர்ந்த எத்தனையோ பேர் இருக்கும். அது கோர்ஸ் எடுத்துன்னு வரத்தான். அப்புறம் கடைசியில பாத்தீங்கன்னாக்கா அது எங்க ரெகக்னிஷன் இல்லாம போயிடும். இது யார் பண்ண குத்தம்? அது பண்றது தானே. Anything else? அம்மா உங்களுக்கு சந்தேகம் இல்லையா? வேற யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள்? இல்ல சுவாமி, கொஞ்சம் ஸ்டடி பண்ணும் சுவாமி. இது கொஞ்சம் டீப்பா இருக்கு. ஏன்னா பரமாத்மாவே நம்மளை வந்து கடைசி வரைக்கும் அதை செய்ய விட்டு, லாஸ்ட் வரைக்கும் செய்ய விட்டு, நமக்கு வந்து ஒரு லிமிட்டட் இதுதான் இண்டிபெண்டன்ஸ் கொடுத்து, முதல் முயற்சிக்கு மட்டும் கொஞ்சோண்டு இது கொடுத்து, ஒரு ஜீவனை தடுக்காம முதல் முயற்சியில வந்து அதுக்கு ஒரு இண்டிபெண்டன்ஸை கொடுத்து, இது மாதிரி நிறைய இதுல வருது. இதுல வந்து புலன்களின் ருசி, வாசனை, இதுல இருந்து எல்லாம் தப்பிச்சு அறிவு வந்து ஞானமா மாறுறதுக்கு வெற்றி வேற ஒரு அனுபவங்கிற இதை சொன்னாரு. கரெக்ட். அனுபவத்தை வச்சு ஞானமா மாறி எனக்கு திருப்பி படிக்கணும் சுவாமி. இந்த தடவை இப்போ கேள்வி கேட்கிற மாதிரி இப்போ இல்ல, எல்லாம் அப்படியே மைண்ட்ல நிக்குது.
யானை வந்து கொஞ்சம் டைம் வேணும். கோபம் வந்தா இந்த பாகனை தூக்கி போட்டு மிதிச்சு விடலாம். ஆனா அதுவே அடங்கி இருக்குச்சு என்ன பண்ணுனாக்க தன்னை கட்டுறதுக்கான சங்கிலிய பாகன்ட்ட எடுத்து கொடுத்து தன் கால் கிட்ட வச்சுக்கணும். ஓ, அதுவே எடுத்து ஆமா கொடுத்துரும். ஆமா, இது தூக்க தங்கி சங்கிலி தூக்கு கஷ்டமா இருக்கும். ஒன்றா தூக்க 2 பேர் சேர்ந்து தூக்கணும். அது தானா எடுத்து தன் கால் கிட்ட வச்சு அவன் பாகன் இருக்கிறது அதை சுத்தி ரவுண்ட் பண்ணி அது ஹூட் போட்டு விட்டுருவோம். அவ்வளவுதான். அந்த அளவுக்கு அவன் மனசை பண்படுத்தினோம்னாக்க, அவன் பொறுப்புல விட்டோம்னாக்க நமக்கு அது அடங்கி நிற்கும். இல்லைன்னா நம்ம ஏறி வீழ்ச்சிப்படும். இந்த மனம்தான் காரணம். மனையவ மனுஷியானம் வந்த மோட்ச காரணம். மாட்டிக்கிறதுக்கும் இல்லை விடுபடுறதுக்கும் அதுதான் காரணம். புரியுதா? இந்த காரணங்களாலதான் நம்ம வந்து ஜீவாத்மாவை வந்து தனி, பரமாத்மா தனின்னு கடைசி வரைக்கும் விசிஷ்டாத்வைதத்துல பிரித்தே வச்சிருக்கிறோமா சுவாமி? ஆமா ஆமா, சந்தேகமே இல்லாம வச்சிருக்கோம். எது எது ஜீவாத்மாவுக்கு ஏற்படுறது அதான் பரமாத்மாவுக்கு ஏற்படுறது இல்லையே. அறிவின்மை ஜீவாத்மாவுக்கு தான் ஏற்படுறது. ஜீவாத்மா தான் பரமாத்மானாக்க அறிவின்மை ஏற்படக்கூடாதே. எல்லாரும் புத்தாலியா தானே இருக்கணும். சார், என் கையில சரக்கு வந்துனாக்க உடம்பு பூரா சரக்கு வந்து அர்த்தம் இல்லையே. அதை வெட்டி எடுத்துடலாம்னா. அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இஸ் அ வெல் பிளான்டு திங்ஸ். இல்லை இல்லையா? a place for everything and everything in its place. அந்த மாதிரி பண்ணிருக்கு. வேற சந்தேகங்கள் யாருக்காவது? ஊழின்னு சொல்றோம் இல்லையா சுவாமி, கடைசியா ஒரு சந்தேகம் சுவாமி. இந்த ஊழி காலம் சொல்றோம் இல்லையா, கடைசியா எல்லாம் முடியறது. அப்ப வந்து அதுக்கும் வைகுண்டத்துக்கும் சம்பந்தம் இல்லை இல்லையா? இல்ல, ஊழி காலங்கிறது இந்த உலகத்துக்குள்ளே போய்டுறது, இந்த அண்ட முட்டைக்குள்ளே போய்டுறது ஊழி காலங்கிறது. வைகுண்டம்ங்கிறது காலம் நடையாடாத இடம். அங்க டே கிடையாது, நைட் கிடையாது, சூரிய சந்திரன் கிடையாது. அதனால அங்க போனா எவர் லாஸ்டிங் பிளிஸ் தான். அங்க இங்க எங்கெங்கெல்லாம் டே அண்ட் நைட் இருக்கோ அங்கெல்லாம் மற்ற பிரச்சனைகள் இருந்துதான் இருக்கும். அப்ப அதான் ஒரு முறை, அப்போ அந்த முக்தின்றது வந்து ஒரு முறை கிடைச்சது அப்படின்னா அது எவர் லாஸ்டிங். அது எஸ், எவர் லாஸ்டிங். அதான் தட்ஸ் நம்ம முன்னாடி தான் சொல்லிட்டுருக்கோமே, ஆரம்பத்தில் தான் சொல்லிட்டு போகணுமே. நான் வந்து இந்திரன் போகணும், ஜோதிஷம் பண்ணிட்டு இருக்கேன், எல்லாம் அது பண்றேன், இது பண்றேன். ஆனா என்னாச்சு, புண்ணியம் முடிஞ்ச உடனே திருப்பி பறக்க வேண்டியிருக்கு, திருப்பி பண்ண வேண்டியிருக்கு. இந்த வேறமே வேண்டாம் ஐயா, அது ஒண்ணுமே பண்ணல. ஆனா இதுக்கு மேல இனிமே வேற எதுக்கு இடம்? அதான் உயர் வர உயர் நலம் உடையவன் அவன் தான். அவன்கிட்ட போய் சேர்ந்தாச்சுலாம் நமக்கு உயர் வர உயர் நலம் ஏற்படும். அதுக்கு மேல இனிமே போக வேண்டிய இடமே கிடையாது. எவரெஸ்ட் மேல ஏறியாச்சு அப்படின்னாக்க அப்புறம் மேல ஏற வேண்டிய பேர் சிகரமே ஒண்ணும் இல்லை. அதுதான். அதான் அதை வந்து இப்போ நான் இது கூட மேட்ச் பண்ணி பார்த்தேன் பரமாத்மாவோட செயல்பாட்டு காலத்தோட பார்க்கும்போது. அப்போ அது எவர் லாஸ்டிங் எந்த அளவுக்குன்னு புரியுது. அதர்வைஸ் நம்ம வந்து இதே இந்த பர்த் ரீபர்த் அவன் வந்து நம்மளை வேடிக்கை பார்க்கறது, இல்லை நம்மளை அதிகப்படுத்தி திரும்ப தண்டனை கொடுத்து திரும்ப அது போகிறது, அது மாதிரியே போகிறது. ஆமா, நம்ம சின்ன கிளாஸ்ல சயின்ஸ்ல போட்டிருப்போம் தவளையின் பருவங்கள்னு. தவளை முட்டை, தலைப்பரட்டை, காட்பூல்ஸ், அப்புறம் தவளை, திருப்பி அதே அதே சைக்கிள், அதே மாதிரி மாறி 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 வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த எவர் லாஸ்டிங் இதை பிளிஸ் அச்சீவ் பண்றதுக்காகத்தான் அவன் வந்து ஊக்குவிச்சு விண்ணரகம் போன்ற தண்டனைகளை கொடுத்து திருத்துறான், அப்படி எடுத்துக்கலாம். ஆமா, நீங்க இந்த கட்டாமலாம் ஆடிருக்கீங்களா? என்ன சுவாமி? ஆடி இருக்கேன். இல்ல, அதுல வந்து காய் வச்சுட்டு இருக்கோம். இந்த காயை பழம் எடுக்கணும்னு ஆரம்பிக்கிறோம். நம்ம போற வழியில எல்லாம் அதுக்கு வெட்டுப்படுறது, திருப்பி வைக்கிறது எல்லாம் இருந்துட்டு இருக்கு. மொத்தத்தில் என்ன நினைக்கிறோம், இந்த காயை பழம் எடுத்துன்னு நினைக்கிறோம் நம்ம. ஆனா அந்த காயோட மூவ்மெண்ட் எல்லாம் எப்படி பண்ணிட்டு இருக்கு, நம்ம போடுற இந்த இதை போடுற பகடையில் என்ன போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. அதான் அதுக்கு விதி ஆச்சா. நம்ம நினைக்கிறது நம்ம எல்லாத்தையும் பழம் எடுத்துன்னு தான் நினைக்கிறோம். நம்ம அதே மாதிரி தான் பகவான் நினைக்கலாம். ஆனா நமக்கு என்ன இருந்துனாக்க, நமக்கு அந்த மாதிரி நம்முடைய கர்மாக்கு ஏற்ற மாதிரி விதியாந்து விளையாடுறது, அதுக்கு ஏற்ற மாதிரி முன்னையும் முன்னையும் போகுது. அதனால we cannot say how this thing. அதுதான் சிம்பிள் திங். என்னன்னாக்க, ஐயா எனக்கு எது தெரியாதோ அது தெரியாது, உன் பொறுப்புன்னு விட்டுட்டோம்னு தெரிஞ்சு போச்சு.
நீ சொல்ற நல்லது எது கெட்டது அதுவே தெரியாதே. அப்படி இருக்குச்சே நீ பார்த்துக்க விட்டுற வேண்டியதுதான். என்ன தெரியும்? நீ காப்பாத்துன்னு தெரியும் எனக்கு, ஆனா விட்டேன், அவ்வளவு. சுவாமி அதுவே பெரிய ஞானம் இல்லையா? அதான் ஞானம். அதுவே இல்லை, அதுதான் ஞானம். அதாவது பகவானை பத்தி என்ன தெரிஞ்சுனேன்னாக்க தெரிஞ்சிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுட்டேன், இதான் ஞானம். பகவானை பத்தி நான் தெரிஞ்சிக்கவே முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டேன், இதான் ஞானம். இல்ல இல்ல நான் தெரிஞ்சுடுவேன், நான் முயற்சி பண்றேன், அது இவ்வளவுதான், இதெல்லாம் அஞ்ஞானம். அந்த ஞானம் தான் வேணும். அதான் ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசகன்னு வேதமே சொல்றது இல்லையா? அதனால அந்த ஞானம் வரத்துல நம்ம முயற்சி பண்றோம். புரியுதா? நன்றி சுவாமி, நன்றி. ஓகே, நன்றி so சுவாமி. I'll be today. ஜீயர் திருவடிகளை சரணம். தஸ்மை ராமாச்சாரிய பரம்பிரமே சூத்ராணாம் அந்தச்சுரம் அசீசமத். இந்த அடுத்த சாப்டரை கொஞ்சம் நீங்க படிச்சுட்டு வாங்க, புரியுதோ புரியலையோ ஒரு நட பார்த்துன்னு வாங்க. அடுத்த சாப்டர் ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர் போய் இதை நீங்க பார்த்துட்டு வந்து இல்லைனாக்க, ஏன்னா கொஞ்சம் இருக்கிறதுல பெருசும் கூட ஈஸியா இருக்கும் முன்னால போச்சு. ஏன்னா நீங்க அப்பப்போ உங்க சந்தேகங்கள் என்ன வரத்துக்கு வாய்ப்பு, அதை எழுதி வச்சுட்டா கூட தேவையில்லை. அப்போ அந்த இடம் வரைச்சே கேட்டுனாக்க ரொம்ப ஈஸியாக கிளியர் ஆகும். புரியுதா? ப்ளீஸ் அது கொஞ்சம் பண்ணுங்க. சரி சுவாமி. ஓகே.